தமிழ் தடம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ் தடம் பாட்காஸ்டோட 2வது எபிசோட்ல திரு மைக் முரளிதரன் அவர்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடத்தியிருக்கோம். திரு மைக் முரளிதரன் அவர்கள் பத்தி சொல்லணும்னா தமிழ்நாட்டில் கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு எஜுகேஷனலிஸ்ட், அது போக எத்திராஜ் காலேஜோட சேர்மனும் கூட. ஸோ இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமான எஜுகேஷன் சார்ந்த நிறைய விஷயங்களை சாரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் எஜுகேஷன் எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல எஜுகேஷனை இன்னும் பெட்டர் ஆக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், அது போக மாணவர்கள் இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, எப்படி மாணவர்கள் கரெக்டான ஒரு கெரியர் பார்த்து சூஸ் பண்ணலாம், கரெக்டான கோர்சஸ் எப்படி சூஸ் பண்ணலாம், அவங்களோட ஃபியூச்சரை எப்படி பிளான் பண்ணலாம், இந்த விஷயங்கள்லாம் பத்தி மைக் முரளிதரன் அவர்கள் ரொம்ப டீடைல்டா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஏஐ மாதிரியான புது டெக்னாலஜி ஜாப் மார்க்கெட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணும், அந்த ஃபீல்ட்லலாம் எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும், இந்த விஷயங்கள் பத்தியும் சார் ரொம்ப டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முழு பாட்காஸ்ட்டை பாருங்க. உங்களோட வியூஸையும் உங்களோட ஃபீட்பேக்கையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. எத்திராஜ் காலேஜை பொறுத்தளவுல எப்படி அடாப்ட் ஆயிருக்கீங்க? இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்ல பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷனோட ரீச் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய லெவல் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. பல நேரங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்னு பேசும்போது இந்த டீச்சர்ஸை ஒரு சில இடத்துல மறக்கிறோமோ. அவங்களுக்கு டீச்சிங்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறோம், சப்ஜெக்ட் மேட்டர் கற்றுக் கொடுக்குறோம். இந்த மாதிரி புது டூல்ஸ்க்கும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. டீச்சர்ஸையும் நம்ம அதுக்கு தயார் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டா இட் வில் பி வெரி குட். மாறுதல் வந்துட்டே இருக்கும். பிசிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட அப்ரோச் மாற வேண்டியிருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவுல நம்மளோட பாத் இதுதான், இதை தான் நம்ம சூஸ் பண்ணுன்றதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஆப்ஷன்ஸ் ஆர் டூ மெனி. நம்ம எந்த ஒரு கோர்ஸோ எதையோ எடுத்துக்கிட்டோம்னா அதுல நம்ம முழுமையா ஈடுபடுத்திக்கிட்டு டாப்ல இருக்கணும். டிகிரி முடிச்சப்புறம் ஐடி கம்பெனிக்கு போயிட்டு அச்சோ நான் வாழ்க்கை பூரா ப்ரோக்ராமிங் பண்ணணுமா, நான் இது எதிர்பார்க்கலையான்னு தோணும். அவங்க நிதானமா யோசிக்கணும். 5 வருஷம் கழிச்சு இதை பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அது எனக்கு பிடிக்குமா. சில நேரங்களில் டீச்சர்ஸோட நான் பேசும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஜென்ஸீஸை டீல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த பழைய வேல்யூஸ்லாம் அவங்க கிட்ட இல்ல. இந்த மாதிரி ஒரு டயலாக் நான் என்னோட சின்ன வயசுலையும் கேட்டிருக்கேன். எங்களோட பெரியவங்களாம் சொன்னாங்க, நாங்க அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா, நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்களேன்னு. கேள்வி கேட்கிற தன்மையை நம்ம குறைச்சிடக்கூடாது. கேள்வி கேட்க கேட்க தான் அவங்களுக்கு ஒரு அறிவு மேலும் மேலும் மெருகேறும். நியாயமா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீ எல்லாம் கேட்க கூடாதுன்னு உட்கார வைக்காம அந்த கேள்விக்கு ஒழுங்கான பதில் நம்ம கொடுத்தோம்னா நம்ம மேல இருக்க மரியாதை கூடும். ஸோ உங்களை பொறுத்தளவு நல்ல டீச்சர்னா எப்படி இருக்கும்? நல்ல டீச்சர்னா the person should be an inspiration. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்டா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமா அட்மிஷன் கொடுத்தோம் அப்படின்ற விஷயம் சொன்னீங்க. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ன்றது முக்கியமான விஷயம் எனக்கு என்னன்னா, அவங்க ஒரு ஹியூமன் பீயிங்ன்றதை முதல்ல நம்ம எல்லாரும் மனசுக்குள்ள எடுத்துக்கணும். we will do it more and more. ஸ்கில் இருந்தா என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்றாங்க. இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க சரி நீ இதெல்லாம் படிச்சிருக்க, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனை பத்தி நான் யோசிச்சதே இல்லைன்னா அது ஒரு பிரச்சனை ஆயிடுது. எத்திராஜ் கல்லூரியை பொறுத்த மட்டும் அது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா மட்டுமே அணுகுறோம். பிரசிடென்ட் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ 2 ஆம்புலன்ஸ் ஒரு 50 வாலண்டியர்ன்ற அளவில் ஐடியா இருந்தது. இந்த மாதிரி நம்ம இப்போ 5 லட்சம் பேரை ட்ரெயின் பண்ணிருக்கோன்ற அளவுக்கு அந்த ஐடியா இல்லை. அதாவது அவர் கொடுத்த அந்த ஒரு ஸ்லோகன் ட்ரெயின் ஒன் இன் எவ்ரி ஃபேமிலி அப்படின்றது அதுதான் எங்க ஸ்லோகனே. அவர் தான் எங்களோட ஹீரோன்னு சொல்றது. ஒரு எம்ப்ளமே கலாம் ஐயா தான். சார், ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனோட ஒரு சேர்மனா நீங்க இருக்கீங்க. முக்கியமான ஒரு பொறுப்பு எத்திராஜ் காலேஜோட சேர்மனா இருக்கீங்க. நான் பார்த்த அளவில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டைமோ அப்படின்ற மாதிரி எனக்கு சில நேரங்களில் தோணும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது சோர்ஸ் ஆஃப் நாலேஜ்னா காலேஜஸ்ல இருந்து ஸ்கூல்ஸ்ல இருந்தா நாலேஜை கேதர் பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு. இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம நாலேஜ் கேதர் பண்ணலாம். இப்போ அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கும் போயாச்சு. இப்போ ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் ChatGPT அப்புறம் Grokலாம் யூஸ் பண்ணுறாங்க. நான்லாம் ஹிஸ்ட்ரிக்கு ரிசர்ச் பண்ணும்போது ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த ஏஐ டூல்ஸ் வழியாக நம்ம ரிசர்ச் பண்ண முடியுது. ஸோ ஒரு வகையில் ட்ரெடிஷ்னல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் இந்த டெக்னாலஜிஸ் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் அடாப்ட் ஆக வேண்டிய தேவை இருக்குது. இந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். நீங்கள் ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு குருகுலம்லேருந்து ஆரம்பிச்சு
1-to-1 அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு டியூட்டர் மாதிரி இருந்து, அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு பல பேர், அதாவது கிளாஸஸ் கிடையாது, 1லேருந்து 11 கிளாஸ் கிடையாது, எல்லாரும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. ஒரு குரு வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி காலங்கள்லாம் இருந்து ஒரு டைமில் வந்து இந்த கிளாஸ் ரூம் லேர்னிங் 40 பசங்க ஒரு கிளாஸில் அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வந்து எல்லா இடத்துலையும், இது வந்து ஒரு சமூகத்தை ஒரு சமன்படுத்தல்னு கூட சொல்லுவேன். அதாவது ஒருத்தர் வந்து எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கலாம், அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இன்டர்நெட் வழியாக ரீச் பண்ணக்கூடிய காலம். அது ஒரு நல்ல விஷயம். அதே டைமில் வந்து நம்ம வந்து ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனுஷன்ற வந்து இன்டராக்ஷன் இல்லாமல் நடக்கக்கூடியது ஒரு ஸ்டேஜில் அது வந்து சரி ஆயிடும்னு நினைக்கிறேன். இந்த டூல்ஸ், ஆல் தி திங்ஸ், இது வந்து முக்கியமான விஷயம். ஆனால் இது ஒரு காலம், இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு வேற ஒரு டூல் வரும், அதை கற்றுக்க வேண்டிய அவசியம் வரும். ஆனால் இன்னொன்று என்னன்னா, இந்த மாதிரி கற்றுக்கிறவங்க இல்லையா, அது வந்து புது புது பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு டைமில் வந்து நமக்கு வந்து ஒரு டெலிஃபோன் இருக்கும், அந்த நம்பர்ஸ் நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்து எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்கு. என்னோட மகனோட நம்பரே எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா அது பேர் போட்டு நம்ம வச்சிருக்கோம். அந்த மாதிரி வரும்போது புது ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய விஷயத்துல இந்த மாதிரி டூல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டூல்ஸை வந்து நம்ம எல்லாரும் வந்து லேர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து ஒரு தனியாக ஒரு சப்ஜெக்டாக பார்க்காம எல்லா விதமான ஒரு டூல்ஸையும், ஏஐயா இருக்கலாம், சாட் ஜிபிடியா இருக்கலாம், எல்லாத்தையும் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆஸ் அ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நம்ம டீச்சர்ஸையும் அந்த சேலஞ்சுக்கு தயார் பண்ண வேண்டிய நிலையில இருக்கும். பல நேரங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்னு பேசும்போது இந்த டீச்சர்ஸை ஒரு சில இடத்துல மறக்கிறோமோன்னு, அவங்களுக்கு டீச்சிங்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறோம், சப்ஜெக்ட் மேட்டர் கற்றுக் கொடுக்குறோம். இந்த மாதிரி புது டூல்ஸ்க்கும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஏன்னா அப்போதான் அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அந்த டூல்ஸ் பற்றிய முக்கியத்துவத்தையும் அவங்களால கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த கேள்வி நான் கேட்டதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, எனக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் சொன்னார். இப்போ ஆஃப்லைட் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, வரும்போது வீட்லயே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிடுறாங்க, என்ன ப்ராப்ளம் இருக்குன்ற ரிசர்ச் பண்ணிடுறாங்க. வந்தா நம்ம சில அட்வைஸ் கொடுக்கும்போது அதை ப்ராப்பரா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம கூட டிபேட் பண்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் அவரு சொன்னார். இது ஆக்சுவலா கிளாஸ் ரூமுக்கும் அப்ளை ஆகும். டீச்சர் சில விஷயங்கள் பேசுறாங்கன்னா அதையுமே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு வந்துருவாங்க, ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆங்கிள் இருந்து நான் கேட்டேன், ப்ராக்டிக்கலா டீச்சர்ஸுக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கு இல்லப்பா? இல்ல, இது நல்ல சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கூகுள் பண்ணியோ சாட் ஜிபிடியில போயோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வராங்கன்னா அட்லீஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்றாங்க. அப்போ டீச்சர்ஸ் வந்து அதுல வந்து அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து சேலஞ்சா எடுத்துக்கூடாது. இது ஏன் சொல்றேன்னா, டீச்சர்ஸ்க்கும் அதே கூகுள், அதே சாட் ஜிபிடி, அதே ஏஐ டூல்ஸ் ஆர் அவைலபிள். அதுதான் சொல்றாங்க. டீச்சர்ஸையும் நம்ம அதுக்கு தயார் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டா இட் வில் பி வெரி குட். நீங்க டாக்டர்ஸ் சொன்னீங்க, ஆனா ஒன்னே ஒண்ணு, அது ஏன் வந்து அந்த டாக்டர்ஸ்க்கு அது ஒரு சேலஞ்சா இருக்குன்னா, அதுல பல விஷயங்கள் இப்ப சொல்லுவோம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு, அது மாதிரி பல விஷயங்கள் வந்து அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. அது நிறைய பேர் பார்த்துட்டாங்கன்னா நம்ம அதையே உண்மையை நம்பிடுவோம். இப்ப யாராவது வந்து இந்த கலர் வந்து வாங்கினீங்கன்னா நல்லா இருப்பீங்க அடுத்த மாசம் போட்டு நிறைய பேர் வந்து பார்த்தாங்கன்னா எல்லாரும் கிரீன் கலர் ஷர்ட் போட்டுட்டு போவாங்க. அது உண்மையா பொய்யான்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி இப்போ டாக்டர்ஸ்க்கும் அவங்களுக்கு படிச்சது, அவங்களும் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் கேட்ஜெட்ஸ். இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஒரு 10 ரிப்போர்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா அதை பார்த்து தான் அவங்க அனலைஸ் பண்றாங்க. ஸோ அவங்களும் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, அதுல வந்து இதுவே இல்லை. ஆனா ஒரு காமன் மேன் போகும்போது அவங்க அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றோம்னு நினைச்சிட்டு அவங்க ஒரு ஒரு சந்தேகத்தோட அந்த டாக்டர் கிட்ட, இல்லையே நான் பார்த்தேனே இது வந்து இப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நிஜமாவே அது உண்மையா அப்படிங்கிறது வந்து அது டாக்டர் வந்து அவங்களுக்கு அது உண்மையா இல்லாத பட்சத்துல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது வந்து நான் ஒரு நல்ல அனலைஸ் பண்ணி ஒன்று சொல்லும் போது அதுல நம்பிக்கையின்மை வரும்போது தான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதை ஐ திங்க் அது அவாய்டே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்கும்போது அதை வந்து பார்ப்பாங்க. அதை கொஞ்சம் பொறுமையோட சொல்ல வேண்டியிருக்கான். இல்லை நீங்க அதை பார்த்துட்டு வந்திருக்கீங்களா கூகுளில், ஆமா அப்படின்வாங்க. இல்லைங்க அதை அப்படியே எடுத்துக்காதீங்க, அது வந்து கரெக்ட் இல்லைன்னு சொல்றதும்
ஒரு நல்ல எஜுகேஷன் நினைக்கிறேன். சார், இப்போ ஒன்று சொன்னீங்க இல்லையா, இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த சேலஞ்சுக்கு தங்களை அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. டீச்சர்ஸை வந்து இன்னும் மோர் அவங்கள இன்னும் மேம்படுத்தணும், அந்த விஷயங்கள்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா. ஸோ நீங்க ஒரு முக்கியமான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை நீங்க லீட் பண்றீங்க. எத்திராஜ் காலேஜை பொறுத்தளவுல எப்படி அடாப்ட் ஆயிருக்கீங்க? இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்ல பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷனோட ரீச் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய லெவல் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. எல்லார் கையிலயும் இன்னைக்கு ஈஸியா இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் இருக்கு. எப்படி உங்க இன்ஸ்டிடியூஷன் இதுக்கு அடாப்ட் பண்ணுவீங்க? இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து டீச்சர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வி மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க வந்து ஒரு புரிதல் ஏற்படணும். புது டெக்னாலஜி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும்ன்றது. அதுக்கு எனக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு ஃபார்ச்சுனேட் தான். ஏன்னா எங்கள் டீச்சர்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த புரிதல் இருக்கு. ஸோ அண்ட் இன்னொன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஸ்மார்ட்டாக இருந்தால் நம்ம சந்தோஷப்படணும். அவங்க ஸ்மார்ட்டாக இருக்காங்களே நம்மளோட அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டீச்சர்ஸை தயார் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ரெசிஸ்டன்ஸ் ஒரு சிலர்கிட்ட இருக்கும், பட் மெஜாரிட்டி ஆஃப் த டீச்சர்ஸ் வந்து அதில் ஒரு சந்தோஷப்படுறாங்க. இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சஸ்லாம் இருந்ததுன்னா, இந்த மாதிரி டூல்ஸ்க்கு ஆக்சஸ் இருந்ததுன்னா, இந்த மாதிரி டிஜிட்டல் திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு அவைலபிளாக பண்ணிங்கன்னா நாங்களும் கற்றுக்குறோன்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. We normally have what is called a faculty development program. அது வந்து டீச்சிங் மெத்தட்ஸ்க்கெல்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம கொரோனா டைமில் வந்து ஈவன் பிஃபோர் கொரோனா எத்திராஜ் காலேஜில் வந்து நாங்கள் அந்த எல்எம்எஸ்ன்னு சொல்லுவோம், அது நாங்கள் வந்து நாங்களே ப்ரோஆக்டிவாக ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம். கரெக்டாக அந்த பேண்டமிக் வந்த டைமில் வந்து டீச்சர்ஸ் வேர் ஆல் ஸோ ரெடி, ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க ஆன்லைன் கிளாஸஸ் போக முடிஞ்சுது. அது வந்து நாங்கள் அது வரும்னு தெரியாது, ஆனால் தயாராக இருந்தோம். வி தாட் அது கொஞ்சம் ஃபியூச்சரில் தேவைப்படும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி டூல்ஸும் இருக்கு இல்லையா. இப்போ வந்து நம்ம சிலபஸையும் அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணுறோம். அதாவது நியூ டூல்ஸ் லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், அதெல்லாம் நாட் ஆஸ் அ ஒரு கோர்ஸ்க்கு இல்லை, எல்லா விதமான கோர்ஸ்லையும் அதை ஒரு அங்கமாக கொண்டு வரும். ஏன்னா அது வந்து நாளைக்கு நம்ம ஃபேக்கல்ட்டிக்கும் கொஞ்சம் அந்த ஒரு புரிதல் இருந்தால் தான் அவங்களால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை கைட் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வெளியில் போகும்போது ஒரு எம்ப்ளாயர் வந்து கேட்கும்போது அவங்களுக்கும் வந்து ஓகே ஃபைன், இந்த ஸ்டூடெண்ட்ஸு இந்த எக்ஸ்போஷர்லாம் இருந்ததுன்னா அவங்களோட பங்களிப்பு வந்து அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டில் நல்லா இருக்குன்றதால் அதை நாங்கள் கொண்டு வரோம். அதுக்கு டீச்சர்ஸை தயார் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே ரெசிஸ்டன்ஸ் குறைச்சலாக இருக்கிறது தான் எங்களுக்கு அட்வான்டேஜ். இன்னொன்று என்னன்னா சார், இப்போ இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்தளவு அவங்க ஃபேஸ் பண்ற இன்னொரு சேலஞ்ச் என்னன்னு நான் பார்க்குறேன்னா, இப்போ ஒரு விதமான ஒரு கருத்தோட்டம் ஒரு செக்ஷன் மக்கள் மத்தியில் இருக்கு. அதாவது என்னன்னா, நம்ம என்ன வேணாலும் இன்னைக்கு ஈஸியா கத்துக்கலாம், ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஒரு நல்ல ப்ரோக்ராமர் ஆயிடலாம், இன்டர்நெட்லேயே நம்ம அந்த விஷயங்கள் கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இலான் மஸ்கோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவர் பேசும்போது இன்டர்நெட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது, நீங்கள் காலேஜுக்குலாம் போகணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் செல்ஃபாக நீங்களே லேர்ன் பண்ணிக்கலாம்னு அவர் பேசுகிறார். அது ஒன்று. ரெண்டாவது, நிறைய ஆன்லைன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டெவலப் ஆகிறதையும் பார்க்க முடியுது. புதுசாக அந்த ஆன்லைன் யூனிவர்சிட்டிஸ், அந்த டிகிரிக்கு பெரிய வேல்யூலாம் அஃப்கோர்ஸ் இல்லை, பட் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கடத்திடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த சேலஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? ஃபிசிக்கல் ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட இருப்பு அது கொஸ்டின் பண்ணுமா, இல்லாட்டா அந்த பிசிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட தேவை என்னைக்குமே இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்லை, மாறுதல் வந்துட்டே இருக்கும். பிசிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட அப்ரோச் வந்து மாற வேண்டியிருக்கும். எப்படின்னு சொல்றேன்னா, இப்போ ஃபேக்கல்ட்டின்றவங்க டீச்சிங்ன்றதோட தே வில் பிகம் மோர் அண்ட் மோர் ஃபெசிலிட்டேட்டர்ஸ். அதாவது அவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கும், இந்த மாதிரி புது விஷயங்கள் வரும், ஆன்லைன்ல கூட இருக்கலாம். அவங்க வந்து அந்த ஆன்லைன் எக்ஸ்போஷரை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு வந்து இவங்க வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த ஆன்லைன் கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, இதை வந்து எப்படி உபயோகப்படுத்துவாங்க. ஏன்னா நிறைய டைமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன் கோர்ஸ்னால் கூட இப்போ வந்து எல்லாருமே ஒரு சீரியஸ்னஸ் வர வேண்டியிருக்கு. ஜஸ்ட்டு இப்போ நான் அதான் சொல்லுவேன், ஒரு நம்ம பல விஷயங்களை வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ ஒரு சினிமா பார்க்குறோம், அதில் வந்து சுவிட்சர்லாந்து வந்து அழகாக காமிக்கிறாங்க. இப்போ அதை வந்து அங்கேயே பார்த்துடலாம், நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் சுவிட்சர்லாந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே போய் அந்த ஒரு அனுபவம் வர வந்தால் தான் நமக்கு அது முழுமையாக நமக்கு என்னன்னு தெரியும். அதே மாதிரி படிக்கிறதும் வந்து முழுமையாக படிக்கணும்னா ஒரு சில ஃபெசிலிட்டேஷன்ஸ் அவசியமாக இருக்கும். அது வந்து அந்த குருன்றவங்க கொடுக்கும்போது அது வந்து ரோல் மாறும். பிளெயின் டீச்சிங்லேருந்து இட் வில் பிகம் ஃபெசிலிட்டேஷன் கட்டாயமாக வரும். அண்ட் அவங்க எந்த அளவுக்கு டீச்சர்ஸ் வந்து யூஸ் தீஸ் ஆன்லைன் மெட்டீரியல், ஏன்னா அது அவைலபிள்னா அதை யூஸ் பண்ணணும், அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ரோக்ராம். இப்போ ஒரு காலத்தில் வந்து
டிஜிட்டல் கேமரா வரதுக்கு முன்னாடி ஃபிலிம் ரோல்ஸ் இருந்தது. அப்போ வந்து பெரிய கம்பெனி கொடாக்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து டிஜிட்டல் வரத்துக்கு ரொம்ப காலம் ஆகும்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்த அந்த டிஜிட்டல் கேமராவை கொண்டு வரவே இல்லை. அதனால என்ன ஆச்சு, அந்த கம்பெனியை இழுத்து மூடினாங்க. ஏன்னா நம்ம புது டெக்னாலஜி வரும்போது அதை அடாப்ட் பண்ணணும், அதை எப்படி நம்ம உள்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். அந்த வகையில் வந்து த ட்ரெடிஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு காலேஜஸ் அப்படின்னு வரும்போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். ஒரு சின்ன விஷயம், இன்னைக்கு வந்து நாங்கள் 8000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி we can have more students also. We can have classes instead of 90 hours classes attend பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. We can have 45 hours in college and 45 hours of online. We can have more students. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 52%. +2 படிக்கிறதுல 52% ஹையர் எஜுகேஷன் போறாங்க. எனக்கு தெரிஞ்ச 52 இல்லை 70% 75% போகும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம படிக்கணுன்ற ஒரு அவசியமும் இருக்கு. எல்லாரும் ஹையர் எஜுகேஷன் போறாங்க. அப்போ நம்ம ஃபுல்லாக ரெடியாக இருக்கோமான்னா இந்த நேரத்தில் வந்து அந்த காலேஜஸ் இவ்வளோ இருக்கு, இன்க்ரீஸ் பண்ணால் கூட வில் வி இன்க்ரீஸ் இட் பை 15, 20, 30% தெரியல. ஆனால் இப்போ டெக்னாலஜி வரும்போது இந்த மூமெண்ட்ல அது கூட ஒரு உபயோகமாக இருக்கும். வேர் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து availability of these degree courses to all people through online and offline will be very good. IIT பண்ணியிருக்காங்களே, பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் வந்து 12,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதனால அதை தடுக்கவே முடியாது. எனி டெக்னாலஜிஸ் தடுக்க முடியாது. ஆனால் அதை எப்படி நம்ம இன்டகிரேட் பண்றோம் நம்மளோட கரண்ட் சிஸ்டம்லங்கிறது தான் முக்கியம். இது போயிடாது, முழுக்க போகாது. ஆனால் நம்ம டீச்சர்ஸோட ரோல் மாறும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ எத்திராஜ் காலேஜை பொறுத்தளவுல பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு. 1948 அந்த இன்ஸ்டிடியூஷன் நிறுவப்படுது. நீங்களுமே சில இன்டர்வியூஸ் எல்லாம் பேசிருக்கீங்க. அந்த காலகட்டத்தில் எவ்வளவு டஃபா இருந்தது, சில 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ப படிக்கிறாங்க, இன்னைக்கு 8000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் பேசியிருப்பீங்க. ஸோ ஓவராலா நீங்க அதை திரும்பி பார்க்கும்போது இந்தியாவில் எஜுகேஷன் எப்படி இவால்வ் ஆயிருக்கு? அந்த காலேஜ் உருவாக்கப்படும் போது 1948 ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் பண்றாங்க. இன்னைக்கு எப்படி எஜுகேஷன் இவால்வ் ஆயிருக்கு இந்தியாவில்? என்ன மாற்றங்கள்லாம் பெருசா ஏற்படும்? இல்ல, இந்தியான்னு சொல்றதோட தமிழ்நாடு கொஞ்சம் கரெக்ட் சொல்றது கொஞ்சம் சுலபமா இருக்கும். ஏன்னா இந்தியான்னு வரும்போது ஒரு ஸ்டேட்லயும் ஒரு மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டில் டெஃபினட்டா ஒரு விஷயம், படிப்பு ரொம்ப முக்கியமானதுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட் ஒரு 50 வருஷத்துல வந்து நம்ம காலேஜஸ், நம்பர் ஆஃப் காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆனதும் அதிகம், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்ததும் அதிகம், நல்ல குவாலிட்டின்றதும் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இம்ப்ரூவ் பண்ணணுமானா கட்டாயமா இம்ப்ரூவ் பண்ணணும், அதுல இதுவே கிடையாது. ஆனா ஒண்ணு முக்கியமான விஷயம், நம்மளோட பாப்புலேஷனுக்கு பல பேருக்கு அந்த எஜுகேஷன் போய் ரீச் ஆகணுன்றது ரொம்ப முக்கியம். நீங்க குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுன்றது வந்து ஒரு சைட்ல இருந்தாலும் எல்லாருக்கும் அன்றான அந்த எஜுகேஷன் கிடைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். இப்போ வந்து நானே தமிழோட ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் கவுன்சில்ல வந்து ஐ எம் மெம்பர். நம்ம ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர் சேர்மன், ஐ எம் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். நீங்க பார்க்கும்போது எல்லாரோட எண்ணமும் என்னவா இருக்குன்னா, இப்போ இந்த குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாட் இந்தியாவில இல்லை உலக தரத்துல வந்து எப்படி அவங்கள வந்து சக்சீட் பண்ண வைக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம காம்படிஷன் வந்து இந்தியா மட்டும் இல்லை. இது வந்து இப்போ டிஜிட்டல் டெக்னாலஜி வந்த அப்புறம் இங்க உட்காந்துக்கிட்டு பல ஊர்கள் கூட நம்மளால பல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ண முடியுது. இங்கேருந்து வர்த்தகம் கூட பல கண்ட்ரீஸ்க்கு நம்மளால பண்ண முடியுது. இங்க உட்காந்துட்டு ஒரு எம்ப்ளாயி கூட இங்க உட்காந்து வேற ஒரு ஊர்ல வந்து இருக்கிறவங்க கம்பெனிக்கு ஒர்க் பண்ண முடியுது. தனியாவே ஒருத்தர் கூட எம்ப்ளாய் ஆயிடலாம். இன்னைக்கு வந்து ஒரு வெரி குட் டெக்னாலஜி நாலேஜ் இருக்கிறவர் வந்து எங்கேயோ ஒரு நார்வே கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே இருக்கு. அப்போ அந்த மாதிரி பட்சத்துல அவங்க கூட நம்ம ஒர்க் பண்ண அளவுல நம்ம வந்து நம்மளோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும். அப்போ அதுக்கு தயார் பண்ணணும். அதுதான் இப்ப இங்க இருக்கிற முக்கியமான ஒரு எண்ணம். அதுல வந்து நம்ம நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ எங்க காலேஜ்னு பாத்தீங்கன்னா கூட ஒரு சில இன்டர்நேஷனல்
எஜுகேஷனில் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட வி ஆர் ஹேவிங் சம் எம்ஓயூன்றது மட்டும் இல்லாமல் அதில் என்ன மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வச்சுக்கலாம், எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு செமஸ்டராவது அங்கே போய் படிக்கலாம். ஏன்னா படிப்புன்றது வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ஆன்லைன் மட்டும் இல்லை, இப்போ வேற ஒரு இடத்துல போய் படிக்கும்போது பல நாட்டிலேருந்து வர மாணவ மாணவியர் கூட அவங்க இன்டராக்ட் பண்ணும்போது அவங்களோட புரிதல் எப்படி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களால வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு டீம்ஸ் மீட்டிங்லேயோ ஒரு வர்ச்சுவல் மீட்டிங்கில் ஒருத்தர் கூட பேசினா கூட அவங்களோட கல்ச்சரையும் நம்மளோட கல்ச்சரையும் இன்டெகிரேட் பண்ணி தான் பிஸ்னஸ் பண்ணுறோம். நம்ம வந்து நாங்கள் இந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு தயார் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கும். அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கையில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி ப்ராபப்ளி நல்லா படிச்சா டாக்டர் ஆகலாம், கொஞ்சம் கம்மியாக படிச்சா இன்ஜினியர் ஆகலாம், இல்லை மோசமாக படிச்சா டிப்ளமோ படிக்கலான்ற சூழல் இருந்தது. இன்னைக்கு பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. சின்ன வயசுலயே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவுல நம்மளோட பாத் இதை தான் நம்ம சூஸ் பண்ணுன்றதுல ஒரு சிக்கல் இருக்கு. 12th முடிச்சதுக்கு அப்புறம் எந்த கோர்ஸ் எடுக்கிறது, எந்த டைரக்ஷன்ல போறது, இதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா கையில் இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு? உங்களோட காலிங் எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. இல்லை நான் அட்வைஸ்ன்ற வார்த்தையை கொஞ்சம் எடுத்துருவேன். ஏன்னா நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக தான் அட்வைஸ் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் ஒன்று ஒரு ஒரு சின்ன ஒரு டிரெக்ஷனாக கொடுக்கலாம். அதாவது இன்னைக்கு நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது ஆப்ஷன்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ வந்து ஒரு மெடிசன், இன்ஜினியரிங், காமர்ஸ், இந்த மூணு தான் இருந்தது. முக்கால்வாசி பேர் வந்து ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் குரூப் எடுத்தாங்கன்னா இன்ஜினியரிங்கோ மெடிசனோ, காமர்ஸ்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இதுக்கு போகலாம். அது இல்லைன்னா அதுக்கப்புறம் காமர்ஸ் ஒண்டி படிச்சுட்டும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். இது 3 தான். இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இட் குட் பி டிசைன், நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டிசைன் இருக்கு, NIFT. அப்புறம் இது ஃபேஷன் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் இப்போ கெமிக்கல், டெக்ஸ்டைல்ஸ், என்ஜினியரிங்லேயே பல விதமாக இருக்கு. அது தவிர இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கு. அப்புறம் ஜேர்னலிசம் இருக்கு. ஒரு காலத்தில் வந்து லா காலேஜ்லாம் ஒரு லா காலேஜ் இருக்கும். இப்போ so many law colleges are there and people have taken it up not just to go to the court and defend, but there are so many things which even in corporate law they are all doing so many things. And beyond that, இது வரைக்கும் தெரியாத ஒரு சில தொழில்களும் வருது. ஆன்லைன் வந்தப்புறம் பல விஷயங்கள் பண்றாங்க. வர்த்தகம்னு பார்க்கும்போது வர்த்தகமாக மட்டும் இல்லாமல் என்னென்னவோ விஷயங்கள்லாம் இருக்கு. அப்புறம் சைக்காலஜி. ஒரு 10 வருஷம் முன்னாடி சைக்காலஜி வந்து அவ்வளோ பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு எங்களுக்கு சைக்காலஜி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன் டிமாண்ட் கோர்சஸ். ஏன்னா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் ஒன்று புரிஞ்சிருச்சு. மனதளவில் வந்து நம்ம எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆகிட்டோம். ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. இட் இஸ் நாட் ட்ரீட்டட் அஸ் நெகட்டிவ். இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் சம்திங் விச் ஐ ஹேவ் டு கரெக்ட் லைக் எனி அதர் டிசீஸ். இப்போ நான் கோல்ட் அண்ட் காஃபி ட்ரீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூவும் ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு தோணுது, என்ன பண்ணலாம்னா அவங்க ஒரு வழி காட்டுறாங்க. இட் இஸ் ஆல் ஹெல்பிங் அஸ். இன்ஃபேக்ட் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். திறமையை மீறி ஸ்போர்ட்ஸ்ல வந்து அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. அதுக்கு எல்லாருமே அவங்களா போய் அதை அந்த மனசை திடப்படுத்திக்கிறாங்க. அதனால ஆப்ஷன்ஸ் ஆர் டூ மெனி. அதை வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எந்த ஒரு கோர்ஸோ எதையோ எடுத்துக்கிட்டோம்னா அதுல நம்ம முழுமையா ஈடுபடுத்திக்கிட்டு ஒரு டாப்ல இருக்கணும். அதாவது வந்து ஒரு நல்ல நான் ஒரு சில கேள்விப்படுவேன், இன்ஜினியரிங் படிச்சுட்டு டிரைவிங் போயிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங்னால தப்பு இல்லை, அவங்க வந்து ஒருவேளை அந்த அளவுக்கு சரியா டாப்ல படிச்சு அந்த அளவுக்கு அவங்கள ஈடுபடுத்திக்கலையோன்னு தோணும். அதே மாதிரி இப்போ ஹிஸ்ட்ரி, ஐ ஃபைண்ட் தட் பீப்புள் ஹூ டேக் ஹிஸ்ட்ரி ஒரு சிலமே வந்து அது ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கணுமா, அதுல என்ன வேலை வாய்ப்பு. ஆனால் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு பீப்புள் ஆர் பர்சியூயிங் IAS அண்ட் IPS அந்த சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபவுண்டேஷன் சயின்சஸ் ஹஸ் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜூவாலஜி எல்லாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஆதாரம் அதுதான். இப்போ ஒரு சில ஃபவுண்டேஷன் சயின்சஸ் ரிசர்ச்லாம் ஒரு காலத்தில் இந்தியாவில் அந்த அளவுக்கு ரிசர்ச் இல்லை. இப்போ அதுலேயும் நிறைய இந்தியாவில் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஃபேமஸ் திங் இஸ்
பாரத் பயோடெக். கோவேக்சின் வந்து இந்தியாவில் பண்ணி இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதுவும் ரொம்ப குயிக்காக பண்ணி. எங்களுக்கு பெருமை என்னன்னா அந்த அவங்க இயக்குநர்கள் 2 பேர், சுசித்ரா எல்லா இஸ் ஃப்ரம் எத்ராஜ் காலேஜ். ஸோ அது எங்களுக்கு ஒரு பெருமை. என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் டூ மெனி. பட் எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கணும்னா அவங்களுக்கு வந்து முதல்ல என்ன புரியணும்னா, எனக்கு இது ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு இது பிடிக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு பல நேரங்களில் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து காமர்ஸ் எடுக்கிறாங்க, நானும் எடுக்கிறேன், ஏன்னா அந்த செக்ஷன்ல போய் நான் படிக்கணும் அப்படின்னு 12th அப்படின்ற எண்ணம்லாம் வருது. அவங்க அதுக்கப்புறம் வந்து காலேஜுக்கு போனப்புறம் ஐயோ இது நான் எதிர்பார்த்தது இல்லையேன்னு தோணும். ஏன் அவ்வளோ டிகிரி முடிச்சப்புறம் ஒரு சிலர் வந்து ஐடி கம்பெனிக்கு போயிட்டு அச்சோ நான் வாழ்க்கை பூரா ப்ரோக்ராமிங் பண்ணணுமா, நான் இது எதிர்பார்க்கலையேன்னு தோணும். அதனால வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அவங்க தே ஆர் வெரி வெல் கனெக்டட். அவங்க அவங்க நிதானமாக யோசிக்கணும். 5 வருஷம் கழிச்சு இதை பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அது எனக்கு பிடிக்குமா, இல்லை வெறும் நான் என் ஃப்ரெண்டுக்காக ஒரு கிளாஸுக்கு போறேனா அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே ஆர் மச் பெட்டர் இன்ஃபார்ம். அதனால தான் இன்னைக்கு நான் பார்க்குறது என்னன்னா 8th 9th 10thலேயே கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆண்டர்ப்ரனர்ஷிப்ல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்போஷர் நிறைய இருக்கு. அதை வந்து அந்த எக்ஸ்போஷரை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். நம்ம அட்வைஸ் பண்ணுறதோட அவங்கள வந்து நீங்கள் அதெல்லாம் ஒழுங்காக பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள், 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பிடிக்குமான்னு பார்த்துக்கோன்னு சொல்லணும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. வேற ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. இப்போ சில நேரங்களில் டீச்சர்ஸோட நான் பேசும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஜென்ஸீஸை டீல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த பழைய வேல்யூஸ்லாம் அவங்க கிட்ட இல்லை, நம்ம எதிர்பார்க்குற ரெஸ்பெக்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜோன்ல இருக்காங்க அப்படின்ற விஷயத்தான் சொல்றாங்க. ஸோ இந்த புது ஜென்ஸீஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த மாதிரி ஒரு டயலாக் வந்து நான் என்னுடைய சின்ன வயசுலையும் கேட்டிருக்கேன். நான் ஒரு 40 வருஷம் முன்னாடி எங்களோட பெரியவங்களாம் சொன்னாங்க, நாங்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா, நீங்கள்லாம் இப்படி இருக்கீங்களேன்னு. ஆனால் அது மாறுதல், அந்த மாறுதல் தானே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று வந்து இவ்வளோ தூரம் வந்து நான் இப்போ முன்னாடி சொன்னது தான் ஒரு உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் அவேர்னஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லாருக்கும் தெரியுது. அரசியலே எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு 7 8 வயசு 10 வயசுல ஒரு மொபைல் வச்சுருக்காங்க, அத்தனை பேரும் எல்லாமே தெரியுது. நமக்கு வந்து ஒரு வேளை வந்து ஒரு வயசுக்கு மேலே தான் அதை வந்து நம்ம ஒரு டிவியை பார்த்தோ நியூஸை பார்த்தோ இப்போ எல்லார் கையிலையுமே எல்லாமே வருது, நல்லதும் வருது கெட்டதும் வருது. அதெல்லாம் பார்த்து அவங்க புரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து நம்ம சொல்லி அவங்க கற்றுக்கிறது இல்லை, அவங்களே. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு சில லாஜிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நம்மகிட்ட ஆன்சர் இல்லை. அதனால வந்து as long as we respect them for their question, don't say அவங்க 20 வயசுல ஏன் இப்படிலாம் என்கிட்ட கேட்குறாங்க, கிளாஸ்ல ஏன் இப்படி கேட்குறாங்கன்றதோட அந்த ஒரு கேள்விக்கு நீங்க ஒரு தெளிவான பதில் கொடுத்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற மதிப்பு மேலே போகும். இன்னொன்று வந்து மற்றவங்களும் கேட்கும்போது அந்த கேள்வி கேட்குற தன்மையை வந்து நம்ம குறைச்சிடக்கூடாது. ஏன்னா முக்கியமான விஷயம் அது. அந்த கேள்வி கேட்க தான் அவங்களுக்கு ஒரு அறிவு மேலும் மேலும் மெருகேறும். அதுல வந்து அவங்க கேட்குற கேள்வி வந்து கிண்டலா எடுத்துக்க கூடாது. அவங்க நியாயமா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீ எல்லாம் கேட்கக்கூடாதுன்னு உட்கார வைக்காம அந்த ஒரு கேள்விக்கு ஒழுங்கான பதில் நம்ம கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம மேல இருக்க மரியாதை கூடும். அதுதான் என்னோட எண்ணம். நான் வந்து அவங்கள குறை சொல்லவே மாட்டேன். அதான் இப்போ இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜென்ஸீஸ் பத்தி பேசும்போது நீங்க ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது என்னன்னா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இப்போ அதிகமா இருக்கு அப்படின்ற பாயிண்ட் சொன்னீங்க. அதையும் தாண்டி ஓரளவுக்கு விஷயங்கள் பண்றாங்கன்ற பாயிண்ட்டையும் நீங்க சொன்னீங்க. அஃப்கோர்ஸ் இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குன்னா அது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இப்போ அவங்களுக்கு சில விஷயங்களை கொடுக்கணும், எஜுகேஷனை கொடுக்கணும், போய் அவங்க கிட்ட கொண்டு சேர்க்கணும். அதை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும்போது அதெல்லாம் மீறி கரெக்டான விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறது சிக்கலான ஒரு வேலை தான். நேத்தை விட இன்னைக்கு அது கஷ்டம். அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இல்லை டிஸ்ட்ராக்ஷன் நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன் கேப்ரியல். அதாவது வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு மாசத்துக்கு நான்லாம் சின்ன வயசுல ஒரு சினிமா இல்லை 2 சினிமா படம் போயிருப்பேன். அது 3 மணி நேரத்தோட போயிடும்.
அதை தவிர மற்ற நேரத்துல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பிளே கிரவுண்டில் போய் விளையாடுறது அந்த மாதிரி போகும். இன்னைக்கு வந்து அந்த விளையாட்டுக்கான இடங்களே கம்மி, அதனால ஏதோ ஒரு சிலர் விளையாட்டு போறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். உங்களோட மொபைல் ஃபோன்லேயே வந்து எல்லாமே இந்த கைக்குள்ள அடக்கமான இந்த விஷயத்துல எல்லாம் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. பல விஷயங்கள் அதில் 90% வந்து கொஞ்சம் நெகட்டிவ் விஷயமும் வருது. அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து டெஃபினட்டாக ஒரு மனசை வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதை மீறி தான் அந்த பசங்கள்லாம் படிக்கிறாங்க. இது வந்து காலேஜஸ் டீச்சர்ஸ்க்கு மட்டும் உண்டான பிரச்சனை இல்லை, வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் உண்டான பிரச்சனை. ஏன்னா அவங்களே வந்து பசங்கிட்ட ஒன்று சொன்னாங்கன்னா அவங்க சோ டிஸ்ட்ராக்டட், ஒரு சமயம் வந்து அவங்க பேச்சு திரும்பி ஒரு ரிப்ளை கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ என்கிராஸ்டாக இருப்பாங்க அதை பார்த்துக்கிட்டு. அதனால வந்து இந்த ப்ராப்ளம்ன்றது ஒரு ஜென்ரேஷனுக்கு உண்டான ஒரு டிஸ்டர்பன்ஸை அது நம்ம அடுத்த லேயரில் இருக்கவங்க டீச்சர்ஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாருக்குமே உண்டான ஒரு விஷயம் என்னன்னா பசங்க வந்து நம்ம முந்தி மாதிரி மரியாதை கொடுக்கறது இல்லைன்றது வேற விஷயம். அதாவது ஒரு காலத்தில் வந்து எல்லார் காலையும் விழுறதுன்றது ஒரு மரியாதையாக இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. மரியாதைன்றது மனதளவு இருக்கும். நீங்க வந்து கரெக்டா இருந்தீங்கன்னா உங்க மேல எனக்கு மரியாதை இருக்குன்றது அளவில் தான் இருக்கும். அதுதான் கரெக்டும் கூட. நம்ம மரியாதைங்கிறது அப்படிதான் எதிர்பார்க்கணும். ஆனா அதே டைம்ல வந்து நம்ம கம்யூனிகேஷனை ரொம்ப நல்லா வச்சுக்கணுன்றது தான் என்னோட ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இன்னைக்கு பசங்க வந்து நாலேஜ்ல இருக்கும்போது அவங்க மைண்ட்ல வந்து தே வில் ஃபீல் எனக்கு தெரியும், அதனால நான் வந்து நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு எண்ணம் வரும். அது ஏன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் வந்திருக்கு. அப்போ நம்ம வந்து ஒரு நைஸ் கான்வர்சேஷன், அதாவது நம்ம நல்ல ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கணும் பசங்க கிட்ட. ஏன்னா அப்பதான் வந்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவங்கள வந்து நீ தப்புன்னு சொல்லாம ஏன் ஒரு விஷயத்த நான் சொல்றேன்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க அதுக்கு ரெடியா இருப்பாங்க. நீங்க சும்மா இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்கிற நிலையில இருக்க மாட்டாங்க. அங்கதான் வந்து அந்த கான்ஃபிளிக்டே வருதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று, அத்தனை டிஸ்ட்ராக்ஷனையும் மீறி இன்னைக்கு பசங்கள்லாம் அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து உலகம் அப்படி வேகமாக ஓடுதுன்னா நம்மளோட அந்த 25 வயசு 30 வயசுல இருக்கவங்க ஓடுற ஓட்டத்தினால தான் உலகம் இப்படி ஓடிட்டு இருக்குது. டெக்னாலஜியா இருக்கட்டும், ப்ரோக்ராமிங்கா இருக்கட்டும், புது ஆப்பா இருக்கட்டும், எல்லாமே அவங்க பண்றது தான். அப்போ அந்த மாதிரி ஒரு வேகத்தில் இருக்கவங்க கிட்ட நம்மளும் கொஞ்சம் வந்து கான்வர்சேஷன் வச்சுக்கணும். ஒரு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும், நம்மளும் மரியாதை கொடுக்கணுன்றதான் என்னோட ஃபீலிங். அவங்க கிட்ட மரியாதை எதிர்பார்க்கிறோம், ஆனால் நம்ம ஒரு சமயம் வந்து அவங்களோட அந்த ஒரு புரிதலுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோமான்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் மேனை இன்டர்வியூ பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்போ அவர்கிட்ட ஒரு நல்ல சேல்ஸ்மேன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்கவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்மளை விட அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணணும், அப்ப நேச்சுரலா நம்ம ஒரு பெட்டரான சேல்ஸ் பர்சனா இருக்க முடியுன்ற பாயிண்ட் சொன்னார். அதே மாதிரி ஒரு நல்ல பிசினஸ் மேனா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்கும்போது அது சில விஷயங்கள் சொன்னாரு. ஸோ உங்களை பொறுத்தளவு நல்ல டீச்சர்னா எப்படி இருக்கணும்? நல்ல டீச்சரோட ரோல் என்ன? நல்ல டீச்சர்னா the person should be an inspiration. அதாவது நான் சொல்லி புரியறதுன்றது ஒண்ணு, என்னோட ஒரு ஸ்டெப்பும் நான் உங்ககிட்ட என்ன சொல்றேனோ அதுக்கு நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். சின்ன விஷயம் சொல்றேன், நான் ஒருத்தர் வந்து என்னோட கிளாஸை நான் வந்து 9 மணி நான் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா என்னை அறியாம அவங்க எல்லாருக்கும் பங்க்சுவாலிட்டியை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அவங்களுக்கு தெரியும் இல்லை நம்ம கரெக்டான டைம் வரணும்னு. இல்லை ஒரு விஷயத்த வந்து புரியலன்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா நீங்கள் திரும்பவும் பரவாயில்லை எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தனாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லை நீ வந்து ஒரு புரியல இல்லையா என்னோட ஸ்டாஃப் ரூம்க்கு வா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சோம்னா, இல்லை நம்ம யாராவது ஒரு கேள்வி கேட்டால் மரியாதையாக பதில் சொல்லணுன்ற விஷயம் வரும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பல நேரங்கள் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம வந்து நீ இப்படி இருக்கணும்னு சொல்கிறோமே ஒழிய நம்ம அதுக்கு எதிர்மறையாக நம்ம ஒரு நடத்தைகளில் இருந்துருவோம். அது நமக்கு அறியாமையே. எப்பவுமே நான் சொல்றது என்னன்னா, டீச்சர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து முதல்ல தான் வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் யங்ஸ்டர்ஸ்க்குன்றது தான் என்னோட முக்கியமான ஒரு இது. ஐ எம் சர்டன் தட் அங்க வந்து ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட். இதில் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி they are extremely what you call they are take that responsibility on themselves, the faculty. So students வந்து எப்போது வரும்போது நான் பார்ப்பேன், அவ்வளோ தூரம் வந்து எங்கள் டீச்சர்
ஹஸ் மேட் தட் இம்பேக்ட் இன் மீ. அதனால தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்றது வந்து வாய் வார்த்தையாக வராமல் இங்கேருந்து இதயத்துலேருந்து வரும். அது வந்து தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தே ஷுட் பி இன் இன்ஸ்பிரேஷன் இஸ் வாட் இஸ் மை ஃபீலிங். இப்போ எப்படி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பத்தி பேசணும். சொல்றது ஈஸியான 8000 பேர் படிக்கும்போது மேசிவ் இன்ஸ்டிடியூஷன் ஒரு மாற்றம் கொண்டு வந்தா ஃபீட்பேக்லாம் நிறைய வரும், பிரச்சனைகள் கிரியேட் ஆகும், அதெல்லாம் ஹேண்டில் பண்ணது விஷயங்கள்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்டா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமா அட்மிஷன் கொடுத்தோம் அப்படின்ற விஷயம் சொன்னீங்க. சொல்லும்போது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் மூமெண்ட் மாதிரி இருந்தாலும் அதோட கான்சிக்வன்சஸ் என்ன இருக்கும், இந்த விஷயங்கள்லாம் பார்த்து எடுத்து தான் பண்ண வேண்டியிருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் லீட் பண்ணும்போது சேஞ்சஸ் எப்படி கொண்டு வரீங்க? முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல வந்து எல்லாரோடைய ஒரு கோஆப்ரேஷன் தேவைப்படும். முதல்ல வந்து எனக்கு நான் ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அது ரொம்ப சுலபமாக தெரியல. ஏன்னா டெசிஷன் இஸ் தி ஈஸியஸ்ட், எக்ஸிக்யூஷன் அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் அந்த கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ன்றது முக்கியமான விஷயம் எனக்கு என்னென்னா, அவங்க வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கிறத முதல்ல நம்ம எல்லாரும் மனசுக்குள்ளே எடுத்துக்கணும். அதனால் ஒரு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப், அவங்கள நம்ம வந்து நம்மளோட இன்டகிரேட் பண்ணணுங்கிறது முதல் எண்ணம். ரெண்டாவது வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது காலேஜில் வந்து ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படி எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு அது வந்து மனசளவில் அவங்களால ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிற வரும்போது எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லக்கூடியது என்னென்னா, நான் அஸ்யூமே பண்ணிக்கிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி டேக்கிங் இட் வெரி வெல் அண்ட் தே வில் ஈவன் அப்ரிஷியேட் இட் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னோட அந்த நம்பிக்கை பறிப்போகல. ஸ்டூடெண்ட்ஸ் வேர் அப்சல்யூட்லி ஓகே வித் தட். ஃபேக்கல்ட்டி கிட்ட தான் சொன்னேன், ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க, நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னா அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு வந்து டெஃபினட்டாக நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓகேன்னா எங்களுக்கு ஓகே, நீங்கள் கோ அஹெட், ஸ்டூடெண்ட்ஸ் மேலே எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு அவ்வளோ தூரம் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி, ஏன்னா ஒரு விஷயம், ஒரு டிரான்ஸ் உமன்ன்றது வந்து அந்த ஜெண்டர் வந்து அவங்க அந்த எஸ்பெஷலி அந்த ஒரு 8, 9, 10வது கிளாஸ் அந்த டைமில் தான் அவங்களுக்கு சொசைட்டியில் அவங்களோட அந்த மாறுதல்கள்லாம் இம்பேக்ட் ஆகுது. அது வரைக்கும் சின்ன குழந்தைங்கள தெரியறதில்ல. அந்த டைமில் அந்த 12வது படித்து பாஸ் பண்ணி பல கேலிக்கு இதாகி வந்து அடுத்த லெவல் போகும்போது எனக்கு அந்த மூமெண்ட் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் த மூமெண்ட் ஆஃப் கிவிங் எ சீட், அது ஒரு சின்ன விஷயம்தான். எனக்கு அந்த மாணவி வந்து 3 வருஷம் கழிச்சு படித்து அடுத்த லெவல் போய் அது வந்து ஒரு முன்னுதாரணமாகணும் எல்லா டிரான்ஸ்மென்ட்ன்றது தான். ஒரு சில காலேஜஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு இந்த வருஷம் அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் எனக்கு வந்து அது ஒரு 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 மொமெண்ட் ஆஃப் சேஞ்சுங்கிறதோட அதனால என்னால் வந்து ஃபியூச்சர் ஃபார் தட் கம்யூனிட்டி ஒரு வழி காமிச்சிருக்கோன்ற ஒரு எண்ணம் தான். ஏன்னா இது இல்லைன்னா அதோட போயிடுச்சுன்னா சரி வராது. We will do it more and more, and I think I'm sure that in due course that will be treated as just you and me. That will be another gender which will not be இப்போ ஆல்ரெடி இங்கே தமிழ்நாட்டில் நல்லா எல்லாரையும் இன்டெகிரேட் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் இருக்காங்க, ரீசெண்டாக ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அதில் வந்து நம்ம பங்களிப்பும் ஒன்று இருக்கு, அந்த சந்தோஷம் தான். ஸோ இப்போ 2007 நீங்கள் எத்திராஜ் காலேஜோட சேர்மனாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மேபி சின்ன கேப் நடுவில் இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நான் வந்து முதல்ல கிட்டத்தட்ட நான் ஜாயின் பண்ண டைம்லேருந்து என்னோட சில்ட்ரன் ஆல்சோ அரவுண்ட் த சேம் ஏஜ் இந்த லேட் ஸ்கூல் அண்ட் காலேஜ் அந்த மாதிரி தான். நான் முதல்ல வந்து ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்தேன்னா என் பசங்களுக்கு அது ஒத்து வருமா, என் பசங்களுக்கு நான் அது ஓகேன்னு சொல்லுவேனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். ஆஸ் லாங் அஸ் இப்போ என்னோட பையனோ பொண்ணோ ஒரு காலேஜில் படித்தா இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன்னா அது மாதிரி நான் நடத்துகிறேனாங்கிறது முக்கியம். இரண்டாவது வந்து நான் பாட்டுக்கு நான் ஒன்று பண்ணலாம், என் பசங்க அதை ஒத்துப்பாங்களா, அவங்களுக்கு வந்து அது அக்ரிமெண்ட்டில் இருப்பாங்களான்றது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 20-30 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் were deciding which school to காலேஜ் டு ஜாயின்.
நிறைய டைமில் வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு கட்டாயமாக என் பொண்ணு எத்தனாவதுல படிக்கணும், இல்லை என் பையன் இங்கே படிக்கணும், அந்த மாதிரி ஒரு இதோட வருவாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 10-12 இயர்ஸில் நான் பார்க்குறது என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணுறாங்க. அந்த அப்பா அம்மா சொல்லுவாங்க, என் பொண்ணு வந்து இங்கே தான் ஜாயின் பண்ணணும்னு அடம் பிடிக்கிறான். அந்த சேஞ்ச், ஐம் நாட் டாக்கிங் எத்ரா, தேர் ஆர் குட் காலேஜஸ், பீப்புள் மே சூஸ் தட். பட் ஐம் சேயிங் அந்த எண்ணம் எங்கேருந்து வருதுன்னா, அவங்களோட ஓன் அனாலிசிஸ். அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, எந்த காலேஜில் நான் படித்தேன்னா எனக்கு அந்த ஒரு பெருமிதம் இருக்கும், ஒரு ப்ரைடு. நான் எத்தனாவது படிக்கிறேன், நான் இந்த காலேஜில் படிக்கிறேன், அந்த காலேஜ், அவங்க அது எதிர்பார்ப்பாங்க. அப்போ நம்ம கல்லூரி வந்து அந்த ஒரு இதுக்கு அந்த இடத்துல நம்ம நிற்கணும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் மைண்டில் வந்து இந்த கல்லூரியில் படித்தா எனக்கு ப்ரைடு அப்படிங்கிற நிலையில நம்ம நிற்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வரும்போது நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். என்ன முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து அந்த ஒரு டெக்கோரமோட நடத்தணும். ஆனால் ப்ரைட் ஃபேக்டர் இருக்கணும். எப்போவுமே வந்து நல்ல சீஃப் கெஸ்ட்லாம் வருவாங்க. இப்போ வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு ஐயா வந்திருந்தாங்க, இல்லை ஒரு முறை ஸ்மிருதி இரானி வந்திருந்தாங்க, போன வருஷம் நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்திருந்தார், அப்புறம் டாக்டர் சாந்தா அவங்க வந்திருந்தாங்க, அப்புறம் டாக்டர் MS சுவாமிநாதன். பேசிக் ஐடியா இஸ் the students should feel we are a college of a different category. அண்ட் அதே மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ணும்போதும் நம்ம அலும்னா எப்படி படிக்கிறாங்கன்றது முக்கியமான விஷயமா இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஜெனரல் மோட்டார்ஸ் வந்து இப்போ 120 வருஷம் ஆயிடுச்சு, 110 வருஷம் கழிச்சு ஒரு விமனை வந்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக நியமிச்சாங்க. அந்த CFO திவ்யா சூரிய தேவரான அவங்க வந்து 1999 எத்தனாவது கல்லூரியில் படித்த மாணவி. அது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குளோபல் லெவலில் வந்து அலுமினா டூயிங் வெரி வெல் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் யார்ட் ஸ்டிக் ஃபார் அவர் கேப்பபிலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தட் வி ப்ரிப்பேர் இன் த காலேஜ். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி விஷயத்தில் பார்க்குறப்போ, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா, நம்ம கல்லூரி வந்து நம்ம சீனியர்ஸ்லாம் நல்ல வேலையில் இருக்காங்க, IAS-ஆக இருக்காங்க, IPS-ஆக இருக்காங்க, இல்லை பாலிடிக்ஸில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் டாக்டர் கனிமொழி அண்ட் டாக்டர் தமிழிசை தங்கபாண்டியன் 2 பேருமே எத்ராஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அது மாதிரி ஒரு வகையிலையும் பத்மா சுப்பிரமணியம், சுதா ரகுநாதன் அவங்களும் எத்ராஜ் காலேஜ் தான். இது மாதிரி பார்க்கும்போது எல்லா டைமென்ஷன்ஸ்லையும் there are students who have been successful. இது பார்க்கும்போது the students will automatically feel that this is the college I should choose. That is what I see. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ஷன் இருக்கு, அதே மாதிரி பிஸ்னஸ் லீடர்ஸோடையும் கனெக்ஷன் இருக்கும், இண்டஸ்ட்ரீஸோடையும் கனெக்ஷன் இருக்கும். இப்போ சில பிஸ்னஸ் லீடர்ஸோட பேசும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, எல்லாரும் படிச்சிருக்காங்க ஆனால் ரொம்ப ஸ்கில்டா இல்லை, ரொம்ப பாசிட்டிவா அவங்க பேசுறாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க, ஸ்கில் இருந்தா என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம், பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வாஸ்தவமான பேச்சு. ஏன்னா நான் ஒரு பக்கம் வந்து ஐம் அன் எம்ப்ளாயர், இன்னொரு பக்கம் நான் ரன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு வந்து நான் தான் சொல்லுவேன், ஒரு பிகாம் அப்படின்னா கண்ட்ரி வைடு எல்லாருமே அந்த ஒரு பிகாம் அப்படின்னு ஒரு கோர்ஸ் படித்தாங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே அதே தான் படிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 65% 85% மார்க் வாங்குறாங்க. அதே மாதிரி ஒரு பிஇன்னு வச்சுக்கோங்களேன், பிஇ மெக்கானிக்கல் அப்படின்னா கண்ட்ரி வைடு பிஇ மெக்கானிக்கல்லாம் கிட்டத்தட்ட சிலபஸ் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 20% எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் எல்லாரும் ஓரளவுக்கு வந்து ஒரு 65-85% டிபெண்டிங் ஆன் தர் இது மார்க் வாங்குறாங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட் மேட்டர் நாலேஜ் வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரி இதுதான் இருக்கு. ஆனால் அந்த ப்ளஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்னீங்களா ஸ்கில்லுங்கிறது, இட் குட் மீன் எனிதிங். இட் குட் மீன் பீப்புள் ரிலேஷன்ஷிப், இட் குட் மீன் லீடர்ஷிப்ஸ் எபிலிட்டி, ஓனர்ஷிப். ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கிட்டேன்னா அதை வந்து நான் வந்து இன்னொருத்தர் கூட நான் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இல்லை நாளைக்கு வந்து என்னோட மேலே இருக்கிற ஒரு மேனேஜர் வந்து என்கிட்ட வந்து இதை பண்ணிடுப்பா அப்படின்னு சொன்னால், அந்த கேர்ள் ஆர் பாய் ஷுட் பி ஏபிள் டு டூ இட் விதவுட் டூ மச் ஆஃப் கைடன்ஸ். அவங்க ஒரு பொறுப்பாக எடுத்துக்கணும். இல்லை நாளைக்குள்ளே முடிக்கணும்னா முடிக்கணும். எல்லா வாக் ஆஃப் லைஃப்லையுமே அது தேவைப்படுது. அப்போது அந்த எபிலிட்டி வரணும்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டூடெண்ட் or whoever it is, when they go to a college for a job, they should not say I know all my subjects in BCom.
ஐ நோ ஆல் மை சப்ஜெக்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறதோட அதை மீறி நான் எந்த இடத்துல வந்து எப்படி நான் உங்களுக்கு உபயோகம் சொல்ல முடியணும், அந்த உபயோகமாக இருக்கக்கூடிய விஷயத்த வந்து அவங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க சரி நீ இதெல்லாம் படிச்சிருக்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனை பற்றி நான் யோசிச்சதே இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையாயிடுது. அதனால நாங்கள் we are providing lot of that type of this thing. இன்ஃபேக்ட் ஒரு few years பேக் வரைக்கும் கடைசி வருஷத்தில் ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு பண்ணுவோம், ஒரு ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து தயார் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து we are doing it from ஃபர்ஸ்ட் இயர். ஏன்னு கேட்டிங்கன்னா தயார் பண்ணுறதுன்றது ஒரு இன்டர்வியூ அண்ட் ஜாபுக்கு மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே கொஞ்சம் அந்த ஒரு இதை கொடுத்தோம்னா அவங்களோட எக்ஸாம்ஸ்லேயும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு வந்து பல நேரங்களில் வந்து நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம கொண்டு போக முடியாது. அது கொண்டு போயிட்டோம்னா திடீர்னு கடைசி வருஷத்தில் பண்ணுறதோட முதல் வருஷத்துலேருந்தே அதை சைட் பை சைட் கொடுத்துட்டு இருந்தோம்னா they'll be better off. We are trying to improve that area much more so that students are not just doing the syllabus course but outside that preparing themselves. And of course there are a lot of clubs and association activities in the college. ஸோ எங்களோட என்னன்னா ஒரு 70-80 கிளப் அண்ட் அசோசியேஷன்ஸ் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த 8000 ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்களோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு கூட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. அதில் வந்து ஏதோ ஒரு சீஃப் கெஸ்ட் கூப்பிடுறாங்க, அவங்க லேட்டாக வராங்க, அது அவங்க வரலன்னு சொல்கிறாங்க லாஸ்ட் மினிட்ல, அது மாற்ற வேண்டியது என்னென்ன சுச்சுவேஷன்ஸும் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்போஷர் வருது. கிட்டத்தட்ட we try to ensure that all of them get exposed into something or other so that அது வந்து ஒரு லேர்னிங் மாதிரி வருது. மற்றபடி கேம்பஸில் வந்து I find that we provide an environment where there are enough reasons where all the students can interact with each other because that I think is most important. இல்லைன்னா திடீர்னு வந்து நாளைக்கு வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போன உடனே ஒரு 10 பேர் கூட ஒர்க் பண்ணோம்னா இல்லை நான் ஒரு எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கிடுவேன், ஆனால் 10 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்ற அந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது. ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ எத்திராஜ் காலேஜை பொறுத்தளவில் பெண்களுக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு கல்லூரி. இப்போ நம்ம சொசைட்டி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சொசைட்டியும் ஓப்பனாக இருக்கணும். நம்ம சொசைட்டி பெண்கள் அகாமடேட் பண்ணுறதுக்கு ஓப்பனாக இருக்கும்போது தான், நம்ம இண்டஸ்ட்ரீஸ் பெண்கள் அகாமடேட் பண்ணுறதுக்கு ஓப்பனாக இருக்கும்போது தான் எத்திராஜ் காலேஜ் மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் நல்லா குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலும் சொசைட்டி அவங்கள உள்வாங்கிறதுக்கான கெப்பாசிட்டி சொசைட்டிக்கும் இருக்கணும். ஸோ அந்த வகையில் நான் பார்த்த அளவில் சொசைட்டி ப்ரோக்ரெசிவாக இருக்கணுன்றது ரொம்ப அவசியம் நினைக்கிறேன் உங்கள் காலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது. இல்லை, அந்த இடத்துல பார்க்கும்போது ஐ திங்க் கொஞ்சம் வி ஆர் ஃபார்ச்சுனேட்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரோக்ரெசிவ்ன்றது இன்னைக்கு வந்து ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் லுக்கிங் ஃபார் பீப்புள், அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயின்னு ஆண் பெண்ணுன்றதை மீறி எங்களுக்கு யார் உபயோகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது முக்கியமாகப்படுது. ஏன் சொல்கிறேன்னா பிளேஸ்மெண்ட் வி ஹாவ் அ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ், வி ஆர் ஹேவிங் குவைட் அ ஃபியூ பீப்புள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் மூலமாக அந்தந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு 1 year 2 years பேக் வந்து ஒரு டைம் வந்து ஒன் ஆஃப் த பிக் கம்பெனிஸ் ஒரு யூஸ்வலாக அந்த ஆகஸ்டில் வருவாங்க, வந்துட்டு ஒரு 10-12 பேர் எடுத்துட்டு திரும்பவும் ஒரு டிசம்பர்லேயோ இன்னும் வந்துட்டு we want to come for a second round அப்படின்னாங்க. என்ன இல்லை நாங்கள் ஒரு ரவுண்ட் எல்லாம் எடுத்துட்டோம், இப்போ வந்து we find இங்கே வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்காங்க, கொஞ்சம் we feel that they're எங்களுக்கு உகந்தவங்களாக இருப்பாங்க, அதனால செகண்ட் டைம் we want to come and they took another 10. அது வந்து அங்கே தான் அது ஒரு சக்ஸஸாக பார்க்குறேன். ஏன்னா இது வந்து ஏன்னா எம்ப்ளாயர் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு லுக் ஃபார் பீப்புள் ஹூ வில் மீட் தர் எக்ஸ்பெக்டேஷன். அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இந்த ஒரு காலேஜில் இவ்வளோ பேர் எடுக்கணும்னு வரதில்லை, மொத்தத்தில் எங்களுக்கு 50 பேர் வேணும்னா எங்களுக்கு அந்த நல்ல 50 பேர் கிடைக்கிறாங்களோ அங்கேருந்து எடுக்கும். நிறைய காலேஜ் நல்ல காலேஜஸ் இருக்குது, பட் எங்கள் காலேஜில் வந்து இந்த செகண்ட் ரவுண்ட் வந்தப்போ அது ஒரு ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் that we are providing the right type of inputs to our students ன்றது தான். இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, நிறைய பிசினஸ் மேன் ட்ரெடிஷனலாக பேசும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா தமிழ் மக்களோட பார்வையை மாற்றணும், இன்னும் அந்த பிசினஸ்க்கான மைண்ட் செட் தமிழ் மக்களுக்கு இல்லை, சேஃபான அவென்யூஸை தான் தேடி போறாங்க, கவர்மெண்ட் ஜாப்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் இப்படி தான் போறாங்க.
தனியா பிசினஸ் பண்றதுல பிளான்ஸ் இல்ல அவங்களுக்கு, அது அந்த கான்பிடன்ஸ் இல்ல, ரிஸ்க் வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்றாங்க. ஸோ இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க, தமிழ்நாட்டில் அந்த சூழல் மாறி இருக்கா? ஏன்னா இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் இன்வெஸ்ட்லாம் பண்றீங்க. இப்போ அந்த கேரக்டர் மாறுதா தமிழ்நாட்டில்? கட்டாயமா மாறுது. அந்த எண்ண ஓட்டம், அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாப், ஏதோ முந்தி கவர்மெண்ட் ஜாப் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ கவர்மெண்ட் ஜாப்னு இல்லை, ஜாப். ஒருத்தர் உத்தியோகத்தில் இருந்தால் அது ஒரு சேஃபு, எதுக்கு அனாவசியமாக போய் ஒரு பிஸ்னஸோ ஸ்டார்ட் அப்போ ஸ்டார்ட் பண்ணணுன்ற அந்த எண்ணம் டெஃபினட்டாக இந்த பேரண்ட் சைடில் இருந்துகிட்டு இருக்கு. அது இப்போ மாறுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து 12,000 ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப்ஸே இருக்குது. அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம், கூட இருக்கலாம், ரெஜிஸ்டர் ஆகாமையும் இருக்கலாம். அப்போ அந்த 12,000 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குன்னா அப்போ 12,000 குடும்பங்களில் யாரோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதையும் மீறி இவங்க வந்து தைரியத்தை அவங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்து இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முக்கால்வாசி பேர் யங்ஸ்டர்ஸ் தான். மெனி ஆஃப் தெம் ஆர் யங்ஸ்டர்ஸ். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த எண்ணம் மாற வேண்டியிருந்தது. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ட்ரூ. அதாவது ஒரு ஸ்டேஜை சொல்லுவோம், பெங்களூரில் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறைய இருக்காங்க, சென்னையில் அந்த அளவுக்கு இல்லைன்னு. அது இப்போ மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. இன்ஃபேக்ட் ஒரு 4 வருஷம் முன்னாடி 2,000 இருந்தது, இப்போ வந்து கிட்டத்தட்ட 12,000னா அது பெரிய மாற்றம். இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வந்து வெரி குட் ஐடியாஸ், நியூ ஐடியாஸ், வெரி சக்ஸஸ்ஃபுல் ஐடியாஸ் ஹவ் கம். அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஐடியாஸ்ன்றது சக்ஸஸ் காட்ட கூடிய ஐடியாஸ், புது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி ஐடியாஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் அது வந்து இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல வந்து ஒரு 10-15 இந்த கம்பெனிகள்லாம் பெரிய லெவலில் போகும்போது அதுவே மற்றவங்களுக்கு பெரிய உந்துதலாக இருக்கும். அது வந்து இட்ஸ் அ வெரி குட் சைன். இப்போ கரண்ட்லி ஐ வுட் டெல் தட் த மொமெண்டம் இஸ் வெரி குட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் இன் அ ஸ்மால் வே I am also helping out few startups in that side. அது இப்போ நீங்கள் பெங்களூரோட கம்பேர் பண்ணுறனால கேட்குறேன். பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட் அப் என்வாரன்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடும் இப்போ ஈக்குவலாக வந்துட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா நீங்கள்? அந்த அளவுக்கு இருக்கா? எஸ் ஈக்குவல்னு சொல்கிறதோட பெங்களூர் வாஸ் ahead of us. Now we are also growing at a very good pace. Compared to them, the growth is very, very good. அதாவது 2000 12,000ன்றது பெரிய 6 times ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகும். அது வால்யூமோட அத்தனையில் வந்து எவ்வளோ வந்து பெரிய சக்ஸஸ் ஆகுன்றது தான். பட் ஆல் தீஸ் பீப்புள் த கெயின் ஆஃப் அவங்களோட அந்த ஒரு நாலேஜ் கெயின் இன் திஸ் ப்ராசஸ் இஸ் வெரி குட். சம்டைம்ஸ் ஐ ஹவ் சீன் பீப்புள் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு வருஷம் கழிச்சு இந்த ஸ்டார்ட் அப்போட எனக்கு இதை மாற்றி இப்படி ஒன்று பண்ண போறேன்னு சொல்லி அதுலேருந்து ஒரு பிவட் பண்ணி வேற ஒன்றா ஆக்கிடுவாங்க. நல்ல திங்கிங் கேப்பபிலிட்டி இருக்கு. அந்த திங்கிங் கேப்பபிலிட்டிக்கு தீனி போட வேண்டிய அவசியம் இருக்கு. பட் இப்போ என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் போத் கவர்மெண்ட் சைட் அண்ட் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் இஸ் வெரி குட் இன் தமிழ்நாடு. இப்போ உங்ககிட்ட நிறைய ப்ரொபோசல்ஸோடலாம் வருவாங்க இல்லையா? இப்போ பிஸ்னஸ் ஐடியாஸோட வருவாங்க. நீங்கள் யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி வரும்போது ஸ்டார்ட் அப் பிளான்ஸோட வருவாங்க. என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறீங்க? ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவோட வராங்கன்னா எங்க பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு? எதை சரியா பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி இல்லை, முதல்ல ஒன்னே எல்லாரும் புரிஞ்சுக்கணும், ஐடியா மட்டும் போதாது. ஏன்னா ஐடியாங்கிறது வந்து 10 பேருக்கு வரலாம், ஆனால் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், தைரியமாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஐடியாங்கிறது வந்து எனக்கு ஒரு கிரிக்கெட் ஆட தெரியும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஆனால் அதை வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி என்ன நல்ல ஒரு திறமையானவரை மாற்றி அப்புறம் தான் நான் கிரவுண்டுக்கு போய் ஆட முடியும். அப்போ அட்லீஸ்ட் இந்த நாங்கள் பார்க்குறது என்னன்னா, அந்த திறமையை வளர்த்துக்கிற ஏரியாலையாவது இருக்காங்களான்னு பார்ப்போம். அதாவது ஒரு ஃபவுண்டர் அப்படின்னு ஒருத்தர் வராரு, 20 வயசு 25 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஐடியா நல்லா இருக்கும். இந்த ஐடியாவை எந்த அளவுக்கு நீ இந்த நாள் வரை எப்படி கொண்டு போயிருக்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லும் போதே நமக்கு தெரியும் அவங்க எவ்வளோ பேஷனேட்டாக இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு வந்து அதை மேலே கொண்டு போகணுன்ற ஒரு முனைப்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். வெறும் ஐடியா கொண்டு வந்து இந்த ஐடியாவுக்கு எனக்கு பணம் வேணும்னா அது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க். பிகாஸ் அதுக்கு இந்த 12,000 இன்னொரு 1,00,000 பேர் இருப்பாங்க ஐடியா மட்டும் வச்சுருக்காங்க. அந்த ஐடியாவை கொண்டு போகிற அந்த ஒரு மனநிலைக்கு இருக்கிறவங்கள நாங்கள் பார்க்குறோம். ஃபவுண்டர் கமிட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அவுட் சைடு தட் இப்போ நான் ஆரம்பித்தேன், இவ்வளோ நாளில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்டெப்ஸ் காமிக்கும் போது நமக்கு தெரியும் ஆர் தே இன் த ரைட் ட்ராக்னு. பட் ஐ திங்க் வி ஃபைண்ட் தட் மெனி ஆஃப் தெம்
ஆர் இன் தட் ஸ்டேஜ் வேர் தே ஃபைண்ட் தட் தே ஹவ் அந்த பேஷனோட தான் வராங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா இப்போ ஒரு 100 ஸ்டார்ட் அப்ஸ் வருதுன்னா ஒரு 5 பேர் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஃபெயிலியர் ரேட்னு பார்த்தோம்னா 95% இருக்கு. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு ரிஸ்கி அஃபேர் மாதிரி தான் இருக்கு. இல்லை இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எண்ணம் இருக்கு. இப்போ மெனி ஆஃப் அஸ் ஆல்சோ ஃபீல் தட் வி ஹாவ் டு என்கரேஜ் தீஸ் பீப்புள். நாம் கொடுக்க போகிறது ஒரு சின்ன மணி ஆஸ் அ ஏஞ்சல் இன்வெஸ்டர். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அதில் 1, 2 கொஞ்சம் நல்லாவே போகும், ஒரு 2, 3 வந்து ஆவரேஜாக இருக்கும், ஒரு 4, 5 வந்து மே நாட் கோ த்ரூ ஆல்சோ. பட் எல்லாருமே அந்த ஒரு பேஷனோட தான் பண்ணுவாங்க. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த வேல்யூவேஷன் பார்க்கும்போது இந்த 1, 2 அந்த 5 வரைக்கும் இருக்கு இல்லையா, அதில் வந்து மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே ஓரளவுக்கு வரும். இது இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அலோன். பட் ஐ திங்க் இத்தனை வருஷம் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், ஏதோ நம்மளால நம்ம இண்டஸ்ட்ரியில் ஓரளவுக்கு வந்திருக்கோம்னா இட் இஸ் அவர் ஓன் கமிட்மெண்ட் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். If we can, we should be part of their journey, which is very important, so that we see some real success stories from Tamil Nadu. So it's also our commitment to Tamil Nadu's growth story. சார், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்த்த ஒரு டீச்சர்கிட்ட பேசுற வாய்ப்பு கிடைச்சது. ஒரு சின்ன ஒரு கிராமம் தான் அது. ரிட்டையர் ஆன ஒரு டீச்சர், 72 இயர்ஸ் அவருக்கு. அவர்கிட்ட பேசும்போது ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, நான் நிறைய ஆண்டுகள் டீச் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். சில நேரங்களில் நான் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்னா அவங்க சென்னையில் இந்தியா லெவலில் பெரிய ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க, பெரிய ஆட்களாக இருப்பாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணுறீங்க, 8000 ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ட்ரெயின் பண்ணுறீங்க. இந்த ப்ராசஸில் உங்களுக்கு பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன? இல்லை, ஒரு முறையும் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கனாலோ, ஒரு நல்ல விஷயத்தில் அவங்க பங்களிப்பு இருந்ததுனாலோ அது ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ நான் சொன்னேன், கோவேக்சின் அந்த வேக்சின் பேண்டமிக்காக வந்த டைமில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் சுஜித்ரா எல்லாம் அவங்க ஹெட் பண்ணுற கம்பெனியில் அது பண்ணுறாங்க, உலகத்துக்கே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க, அது பெரிய சந்தோஷம். அதே மாதிரி இப்போ திவ்யா சூரிய தேவரா சொன்னேன், அவங்க ஒரு சக்சீட் ஆகும்போதோ, இல்லை ஒரு பத்ம விபூஷன் இவங்களுக்கு பத்மா சுப்ரமணியமுக்கு கிடைச்சப்போ, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா நம்ம கல்லூரியிலேருந்து படித்து போய் பரிமளிக்கிறாங்கன்னா அது பெரிய சந்தோஷம். அண்ட் அதில் முக்கியமாக என்னென்னா எங்கள் சந்தோஷன்றது ஒன்று, அந்த டீச்சர்ஸ்க்கு இருக்கிற சந்தோஷம். அவங்க வந்து 99 நான் வந்து அப்போ தான் ஜாயின் பண்ணி டீச் பண்ணிட்டு இருந்தேன், அந்த ஸ்டூடெண்ட் இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அது ஒரு நான் தான் சொல்லுவேன், எப்போவுமே பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் மட்டும்தான் அவங்களோட குழந்தைகள் சக்ஸஸ் வந்து இவ்வளோ, அதாவது அவங்கள மீறிய சக்ஸஸ், அதாவது இந்த டீச்சர்ஸை மீறிய சக்ஸஸ், அவங்களுக்கு பேரண்ட்ஸை மீறிய சக்ஸஸ்னு வரும்போது அதில் வர சந்தோஷம் வந்து யூ கேனாட் காம்பன்சேட். அது வந்து அது எப்படின்னா ஒரு இடத்துலையும் சொல்லுவாங்க, இப்போ எங்கேயாவது சோஷியலாக போகிறாங்க, ஒரு கல்யாணத்தை யாரையோ பார்க்குறாங்க, என் ஸ்டூடெண்ட் தெரியுமா அங்கே இப்படி இருக்கார், அதை வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது. அந்த நீங்கள் சொன்னது ரொம்ப வாஸ்தவமான விஷயங்க. அதுக்கு டீச்சர்ஸ் ஹவ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் தட் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. And we also make sure that it is publicized in the campus that when something good happens for our alumni. And so, certainly yes. சார், இப்போ ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி கமல்ஹாசனோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் சொல்லுவார். சினிமா இண்டஸ்ட்ரியை நம்ம எப்படி அணுகணுன்றதை அவர் பேசியிருப்பார். சினிமான்றது பியூர் பிஸ்னஸ் கிடையாது, கலை சார்ந்த ஒரு பிஸ்னஸ். ஸோ ஆர்ட்டும் இருக்கு, பிஸ்னஸும் இருக்கு. ஸோ பியூர் பிஸ்னஸ் அதை பார்க்கக்கூடாதுன்னு அவர் சொல்லுவார். எஜுகேஷனும் அப்படிதான், அதை பிஸ்னஸாக பார்க்க முடியாது, ஒரு சர்வீஸும் இருக்கு. அட் த சேம் டைம் ஒரு என்டையர் சர்வீஸாகவும் பார்க்க முடியாது, அதுக்கு பின்னாடி பிஸ்னஸ் காம்பனண்ட்டும் இருக்கு. ஸோ நீங்கள் எஜுகேஷன் வரும்போது அதை எப்படி அதை அணுகுறீங்க அந்த ஃபீல்டில்? எத்ராஜ் கல்லூரியை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக மட்டுமே அணுகிறோம். அந்த மணிங்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேக்கிங் ஷுர் தட் வி ஆர் ஏபிள் டு ஸ்பெண்ட் ஃபார் த அது கல்வியை கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு மட்டுமான விஷயமா தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ஃபீஸ் இஸ் நாட் வெரி ஹை.
கம்பேர்ட் டு மெனி அதர் காலேஜஸ், கல்லூரிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு நாட் அ வெரி ஹை ஃபீ. அப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியம், இஃப் யூ டோன்ட் ஹாவ் த ரைட் டைப் ஆஃப் மணி, நம்ம ஃபேக்கல்ட்டிக்கு கரெக்டான சேலரி கொடுக்கணும், நல்ல லேப்ஸ் வச்சிருக்கணும், நல்ல ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்கணும். ஒரு சில சமயம் வந்து அது பண்ண முடியாத இருந்துச்சுன்னா தான் பிரச்சனையா போயிடும். ஆனால் ஒன்று என்னை பொறுத்தவரை ஒரு ஆடட் இது நான் சொல்லுவேன்னா, நம்ம எந்த ஒரு ஸ்டேட்டுமே கூட இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் வந்து இண்டஸ்ட்ரியிலையோ ஐடிலையோ எல்லா இடத்துலையுமே ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஹியூமன் கேபிட்டல். ஒரு கம்பெனி யூஎஸ் இங்கே வராங்கன்னா எந்த இடத்துல போனால், நான் ஒரு சென்டர் ஆரம்பிச்சேனாலும் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சேனாலும் எனக்கு லோக்கலாக நாலேஜபிள் பீப்புள் ஆர் அவைலபிள் அப்படின்னு. அந்த ஹியூமன் கேபிட்டல் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட், ஐ வுட் சே எஜுகேஷனுக்கு கொடுக்குற அந்த இது, இட் இஸ் த ஒன் விச் இஸ் பேசிஸ் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அ ஸ்டேட் இட்ஸ். அதனால வந்து அந்த விஷயத்துல எஸ். பட் ஒன்று வந்து from a perspective of Ethirad College, we don't see it as a business at all. It is absolutely எங்க நிறுவனரோட விஷன், அதாவது விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் மேக்சிமம் விமன் who are deserving should get it. அந்த பாதையில் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அதனால தான் எங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை லோவர் ஸ்டாண்ட் ஆஃப் சொசைட்டியாக இருக்கலாம், அது அவங்களுக்கு ரீச் ஆகணும். அதாவது இந்த மாதிரி ஒரு கல்லூரியில் அவங்களோட கனவு படிக்கணும்னு இருந்ததுன்னா அதை பூர்த்தி பண்ணணுங்கிற அந்த ஒரு எண்ணத்துல தான் அந்த ஓட்டம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி பேசும்போது அலர்ட் அப்படின்ற ஒரு என்ஜிஓவும் ரன் பண்றீங்க. அப்துல் கலாம் அவர்களும் ஏதோ ஒரு வகையில் அதோட அசோசியேட் ஆயிருக்காரு. இன்னைக்கு பெரிய பிரசன்ஸும் இருக்கு. நிறைய காலேஜஸோட ஒர்க் பண்றீங்க, மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஒர்க் பண்றீங்க. ஸோ அலர்ட்டோட ஜேர்னியை பத்தி நீங்க சொல்லுங்க. அலர்ட் வந்து ஒரு சின்ன ஒரு எண்ண ஓட்டம் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஒரு 2006 வந்து இந்த ஐடி காரிடாரில் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும்போது பல உயிர்கள் வந்து ஆதரவிட்டு போய், அதாவது வந்து கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த நேரத்தில் வந்து ஒரு ஹெல்ப், மெடிக்கலோ ஃபர்ஸ்ட் எய்ட் ஹெல்ப்பு இல்லாமல் போய் அதனால இறந்து போன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதை பார்த்து எங்களோட ஃபவுண்டர் ட்ரஸ்டீஸ் கலா அண்ட் ராஜேஷ் 2 பேர் வந்து அந்த நேரத்தில் யார் பண்ணுவாங்க இதான்னு யோசிக்காமல் நம்மளே பண்ணுவோமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு 2 ஆம்புலன்ஸ் வாங்கி ஒரு 40-50 வாலண்டியர்ஸை கிரியேட் பண்ணி அந்த ஐடி காரிடாரை நம்ம ஓரளவுக்கு பாதுகாக்கலாம், எந்த ஆக்சிடென்ட் ஆனாலும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் ஆரம்பிச்சது. ஆனால் ஒரு 2-3 மாதத்துக்குள்ள ஒரு ப்ராவிடன்ஸாக நம்ம ஃபார்மர் அப்போ பிரசிடென்ட் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா வந்து பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ அவர் இதை புரிஞ்சுக்கிட்டு, இல்லை நீங்கள் வந்து வெறும் அந்த ஒரு ஏரியாவில் பண்ணிங்கன்னா அது சரி வராது, ஏன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையும் உயிர் இருக்குது அண்ட் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த ஹெல்ப் தேவைப்படும். அதனால் நீங்கள் இன்னொன்று வந்து அப்போ தான் 108ன்ற அந்த ஆம்புலன்ஸ் வர அந்த டைம் அது. அதனால் நீங்கள் ஆம்புலன்ஸ்லாம் வாங்காதீங்க, அது 10-15 நிமிஷத்தில் வந்துடும். நீங்கள் வந்து வாலண்டியர்ஸ் எல்லா இடத்துலையும், அதாவது லோக்கல் வாலண்டியர்ஸ் வெதர் இட் இஸ் எல்லாம் உலகம் முழுக்க இருக்கணும், நீங்கள் அதுக்கு போங்க. அவர் வந்து தமிழ்நாடு அதெல்லாம் சொல்ல எல்லா இடத்துலையும் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஒரு டைரக்ஷன் கொடுத்தப்புறம் ஓட்டம் ஆச்சு. அதனால வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோம். காமன் பீப்புளை வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏன்னா நல்ல மனசு இருந்தால் கூட என்ன பண்ணுவோம்னா சோடா கூட இதை பண்ண அதை பண்ணுவோம், எல்லாம் தப்பாக கூட இருக்கும், சோக் ஆகிடும். அதாவது எது பண்ணணுமோ அது கொஞ்சம் நமக்கு கரெக்டாக பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நின்று நம்ம பண்ணணும். நம்ம பல நேரங்களில் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்னேன்னா அந்த மீட்டிங் மிஸ் பண்ணிடுவேன் போயிடுவோம். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா மீட்டிங் ஒரு வேளை மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் நீங்கள் நின்று இருந்தீங்கன்னா அந்த உயிரே காப்பாற்றிருக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தில் வந்து வி ஸ்டார்டடு. அது வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ 20வது வருஷம், 19 வருஷம் முடிஞ்சிருச்சு. 15வது வருஷத்துல வி தாட் இந்த மாதிரி வந்து ஒரு குடும்பத்துலையும் பண்ணணும்னா, நம்ம கல்லூரியிலையும் ஸ்கூல்லையும் பண்ணோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் பண்ண, ஏன்னா இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு பையன் 2 பையன் அவ்வளோதான் இருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு நம்ம போக முடியும். ஏன்னா கலாம் ஐயா கடைசியாக சொன்னது வந்து
ஒரு குடும்பத்திலையும் ஒருத்தரை நீங்க ட்ரெயின் பண்ணுங்கன்ற ஒரு வேத வாக்கா சொல்லிட்டு போனோம். அதான் எங்க ஸ்லோகனே. அதனால வந்து நாங்க என்ன பண்ணோம்னா அதை வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கரண்ட்லி கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டோம். மேலும் இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டே இருப்போம். அது வந்து உயிர் எப்பவுமே இருக்கும் போது அது எந்த காலகட்டத்திலையும் அந்த சப்போர்ட் தேவைப்படும். இது வந்து காலேஜ் ஸ்கூல்ஸில் நாங்கள் பண்ணுறது வந்து அலர்ட் கோல்டன் ஆர்மி அப்படிங்கிற பேரில் பண்ணுறோம். அலர்ட் தான் என்ஜிஓ பேர், கோல்டன் ஆர்மின்னு. அது என்னென்ன அலர்ட்டு, அந்த கோல்டன் மூமெண்ட், அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் அந்த இடத்துல தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஆர்மின்னு ஏன் பேர் வச்சோம்னா சோல்ஜர்ஸ் மாதிரி தான் நாங்கள் கிரியேட் பண்ணுற வாலண்டியர்ஸ். இப்போ நம்ம ஒரு சோல்ஜர்ஸ் ட்ரெயின் பண்ணி வைக்கிறோம். ஆனால் அவங்க வந்து தினம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சொல்லுவோம் அவங்க வந்து அங்கே ஆர்மி குவார்ட்டர்ஸில் இருக்காங்க, அவங்க நல்ல லைஃப்லாம் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு. ஆனால் என்றைக்கோ ஒரு கார்கில் வார் வந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து சோல்ஜர்ஸ் அங்கே போய் தயார் நிலையில் இருப்பாங்க, அங்கே போய் நமக்காக பாடுபடுவாங்க, பல நேரங்களில் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி வந்து இந்த வாலண்டியர்ஸ் வந்து தயாராக இருப்பாங்க. எங்கே வந்து அவங்களோட ஹெல்ப் தேவைப்படும் தெரியாது. ஆனால் யாருக்கும் ஒரு ஆக்சிடென்ட்டோ ஹார்ட் அட்டாக்கோ வரக்கூடாதுன்ற ஒரு ப்ரேயரோட தே வில் பி தேர். But whenever there is a problem, because they're well trained, they can save lives. We've had many instances where alert இருக்கிற volunteers வந்து they've saved, they've ensured that they reach the hospital in the right this thing, and every life saved is not just this, for the person who is saved. அந்த ஃபேமிலிஸ்க்கு அது ஒரு பெரிய விஷயம். ஒரு பிரெட் வின்னராக இருக்கலாம், வீட்டுக்கு அவங்களோட சின்ன குழந்தையா இருக்கலாம், இல்லை ஒரு அடுத்த ஒரு 20 வயசு மகன் வந்து அவங்க ட்ரீம் சன்னாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அவங்க ஒருத்தர் அந்த உயிர் போச்சுன்னா அந்த ஃபேமிலிக்கே பெரிய பாதகம். அந்த இடத்துல நாங்கள் பார்த்தது வந்து இட் இஸ் சம்திங் விச் ஐ எம் வெரி பேஷனேட் அபவுட் இட். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற அந்த கான்செப்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். என்னன்னா, இப்போ ஆம்புலன்ஸ் நிறைய இருக்கு. ஆம்புலன்ஸ் ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறதுல ஒரு டிலே இருக்கு, டிராஃபிக் நிறைய இருக்கும், டிலே இருக்கு. ஸோ அந்த மிஸ்ஸிங் லிங்கை ஃபில் பண்ற ஒரு ஐடியா தான். ஸோ இது ஆக்சுவலா ஒரு சீரியஸான ஒரு ரோல் அங்க பிளே பண்றீங்க. இந்த ஐடியா நீங்க சொன்ன மாதிரி கலாம் அவர்கள் கொடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றீங்க. இது எப்படி இது ஆக்சுவலா சீரியஸான ஒர்க் இருக்கு இல்லையா? இது அதுக்கு ஒர்க் பண்ணீங்களா அந்த ஐடியாவுக்கு? இல்லாட்டி சாருக்கு ஏற்கனவே அந்த கான்செப்ட் இருந்ததா மைண்ட்ல? இல்ல அதாவது 2 ஆம்புலன்ஸு ஒரு 50 வாலண்டியர்ன்ற அளவில் ஐடியா இருந்தது. இந்த மாதிரி நம்ம இப்போ 5 லட்சம் பேரை ட்ரெயின் பண்ணிருக்கோன்ற அளவுக்கு அந்த ஐடியா இல்லை. அதாவது அவர் கொடுத்த அந்த ஒரு ஸ்லோகன் ட்ரெயின் ஒன் இன் எவ்ரி ஃபேமிலி அப்படின்றது வந்து அதுதான் எங்கள் ஸ்லோகனே. அவர் தான் எங்களோட என்ன சொல்றது ஹீரோன்னு சொல்றது, ஒரு எம்பளமே கலாம் ஐயா தான். ஏன்னா அவர் அந்த ஒரு டிரெக்ஷன் கொடுத்தப்பறம் நாங்கள் அதை விடலை. இன்னைக்கு வந்து அவ்வளோ பேர், லட்சக்கணக்கான பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியில் ட்ரெயின் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் அது இந்த ஏரியாவுக்கும் பாண்டிச்சேரி செப்பரேட் சாப்டர். பெங்களூரில் ட்ரெயின் பண்ணுறோம், கர்நாடகாவில். மற்றபடி மற்ற ஊர்களில், ஏன்னா இது ரொம்ப யூனிக் என்ஜிஓ, அதனால மற்ற ஊர்களில் மகாராஷ்டிரா, நாக்பூர் எல்லா இடத்துலையும் கூப்பிடுறாங்க. எங்கள் வாலண்டியர்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம். ஏன்னா ட்ரைனிங்ன்றது வெறும் ஸ்கில் மட்டும் இல்லை, அந்த உணர்வை கொண்டு போகிறோம். அதாவது வந்து நீங்கள் ட்ரெயின் ஆனீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நின்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நாங்கள் அவங்க மனசில் நிறுத்துகிறோம். அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸே. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சிபிஆர்னா அதை யூடியூப்பில் கூட பார்க்கலாம், அது மாதிரி கிடையாது. இது வந்து பியாண்ட் தட், ஒரு ஆக்சிடென்ட்னா ஒரு ஃப்ராக்சர் ஆகும், எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஒரு ட்ரெயின் பண்ணுறோம். அதில் முக்கியமான விஷயம்னா கலாம் ஐயா சொன்ன உடனே அந்த மிஷன் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு ரொம்ப அது ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா புந்துதல்னே சொல்லுவேன். அவரோட வார்த்தை வந்தப்புறம் நோ ஸ்டாப்பிங் அஸ். ஸோ 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ பேரை ரீச் பண்ணியிருப்பீங்க? என்ன மாதிரியான இம்பேக்ட்ஸ் ஏற்படுத்தியிருப்பீங்க? இப்போ 19 இயர்ஸ், 15 இயர்ஸில் தான் இந்த அலர்ட் கோல்டன் ஆர்மி ஸ்டார்ட் பண்ணோம். அரௌண்ட் 2019 ஆர் சம்திங் லைக் தட். இந்த 19 இயர்ஸில் ஒரு 5 lakh people we have trained. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா இடத்துலேருந்தும் அந்த ட்ரெயின் ஆகியிருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து அப்படியே கிட்டத்தட்ட 20 லட்சம் குடும்பங்கள்னு வச்சுக்கலாமே. 5 லட்சம் பேர், ஒரு 4 பேர் ஒரு குடும்பத்தில் 20 லட்சம், 20 லட்சம் அந்த ஃபேமிலிஸில் 20 லட்சம் பேர் இருக்காங்க. நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, இதில் வந்து எங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் வரும்.
ஒருத்தர் வந்து பெசன்ட் நகரில் ஒரு 2 years பேக் ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் சொல்கிறேன். அங்கே வந்து திடீர்னு ஒரு கமோஷன், ஒரே கூட்டமாக இருக்கு. காலையில் ஒரு 6 மணிக்கு போய் பார்த்தா அந்த வாக் பண்ணுறவங்க ஒருத்தர் வந்து ஃப்ளாட்டாக மோஷன்லெஸ், அதாவது உயிரற்ற நிலை மாதிரி தான் இருக்கு. அப்போ எங்கள் வாலண்டியர் ஒருத்தர் இருக்கும்போது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் விலக்கிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து ட்ரைங் டு பிரிங் பேக். இதில் என்ன இதுன்னா, பின்னாடி ஒரு 4-5 லேடிஸ் நடந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து என்னடா இது கமோஷனாக இருக்குன்னு வந்து பார்த்தா அதில் இருந்த ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் அவர். ஓகே, பட் எல்லாம் பதவிச்சிருந்தாங்க. பட் இவங்க வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்து ஓரளவுக்கு பண்ணி அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் கூப்பிட சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் வந்து அப்புறம் அந்த ஃபோர்டிஸ் மலருக்கு கொண்டு போயிருக்காங்க. அண்ட் தேங்க்ஃபுல்லி த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் கிவன் வாஸ் இன் டைம் அண்ட் ஸோ குட் தட் பர்சன் காட் ரிவைவ்டு. ஒரு 6 மாதம் கழிச்சு எங்களோட ஒரு ப்ரோக்ராம் வந்திருந்தார். அவர் மேடையில் சொன்னார், நான் அன்னைக்கு வந்து அந்த ஒரு சப்போர்ட், அந்த மொமெண்ட் கிடைச்சிடலன்னா நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த மாதிரி நிறைய டைம் வந்து என்னென்னவோ விஷயங்கள், ஒரு சில ஆக்சிடென்ட்ஸில் வந்து லைஃப்னு மட்டும் இல்லை, அந்த பர்சனுக்கு வந்து கரெக்டான இப்போ கையை வந்து எப்படி வைக்கிறோம், இல்லை அது சொல்லும் ரைட் பாஸ்டரில் சாய்க்கணும் அந்த பிளட் ஃப்ளோக்காக, இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். அதை பண்ணுறதுக்கு உண்டான மனநிலை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு மீட்டிங்க்கு எதுக்கோ போயிட்டு இருப்போம், அதை நிறுத்திட்டு நம்ம போய் ஹெல்ப் பண்ணோம்னா நம்ம வேலை கட்டுறோம்னு நினைப்போம். நான் அதான் சொல்லுவேன், நான் வந்து ஒரு காலம் வரைக்கும் டைம் லாஸ்ட் cannot be got back அப்படின்றது ஒரு இது. we cannot get back time lostன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அது நான் ரொம்ப பிலீவ் பண்ணிட்டு இருப்பேன், வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு இது என்னன்னா, ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஒரு சினிமா போகணும்னு நினைக்கிறோம், ஓகேங்களா, ஆனால் இன்னைக்கு வந்து பார்க்க முடியல ஃபார் வாட் எவர் ரீசன் வச்சுக்கோங்களேன், நாளைக்கு பார்க்கலாம் ப்ரொவைடட் யூ ஆர் அலைவ். ஸோ விச் மீன்ஸ் டைம் லாஸ்ட் கேன் ஆல்சோ பி மேட் அப் பை டூயிங் சம்திங், பட் லைஃப் லாஸ்ட் கேன் நெவர் பி காட். ஸோ அந்த எண்ணம் வந்தப்புறம், அதாவது எவ்வளோ முக்கியம், அது எப்படி ஒரு குடும்பத்துக்கே இம்பேக்ட் ஆகும், அவங்களோட சுற்றத்தாருக்கு ஒரு, அதாவது அது ஃபேமிலி இம்பேக்ட் தான் ரொம்ப ஹை, போகிறவங்க போயிடுவாங்க. அதனால வந்து இது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். I've had so many people who have had such problems where they've lost a son because of an accident. அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க எங்களுக்கு ஒண்டி அந்த நேரத்தில் என் பையன் ஆக்சிடென்ட் ஆனப்போ யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா நாங்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருப்பான், we lost him. அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி வலியா இருக்கவங்க வந்து அதை ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க. பட் இட்ஸ் அ கிரேட் மிஷன் அண்ட் வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் டாக்டர் கலாம். So we are very happy to be in that. That's something which is very close to heart as well. கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இன்ஃபேக்ட் இந்த ஸ்டார்டிங்லேயே கூட கேட்டிருக்கலாம், உங்ககிட்ட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எத்திராஜ் காலேஜோட சேர்மன்னா பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, 8000 ஹியூமன் பீயிங்ஸோட பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி ஹேண்டில் பண்றீங்க? உங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும்? ரொம்ப பிஸியான ஆளா இருப்பீங்களா? மேக்ரோ மேனேஜ் பண்ணுவீங்களா, மைக்ரோ மேனேஜ் பண்ணுவீங்களா, எப்படி டீல் பண்றீங்க அதை? இல்லை, இட்ஸ் ஆல்வேஸ் மேக்ரோ மேனேஜ்மெண்ட். மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ன்றது எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்காதுன்னு சொல்லலாம், ஆனால் நான் எல்லாமே நான் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. டிரெக்ஷன்ஸ் ஒண்டி நான் வந்து ஓரளவுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கொடுத்துருவேன். ஒரு பிரின்சிபலுக்கு யாருக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும் இதுதான் எதிர்பார்க்கணும். நான் ஒரே ஒரு விஷயம், ஒன்ஸ் இன் த வீக் ஆர் சம்திங் ஐ செக் வெதர் திங்ஸ் ஆர் கோயிங் ஆஸ் பர் த ட்ராக். அது மேலே நான் பண்ண மாட்டேன். பட் என்ன எதிர்பார்க்குறன்றதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுவேன். ஏன்னா அது முக்கியமான விஷயம். இப்போ ஒரு சிலபஸில் வந்து கொஞ்சம் டச் பண்ணோம் அப்படின்னா இப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் இது மாதிரி எதிர்பார்க்குறேன். அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு ஐ வில் சே ஓகே, நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணிடலாமா, ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணியிருக்கோம், எப்படி அதை இன்கார்பரேட் பண்ணுறோன்னு அவங்க சொன்னாங்கன்னா எஸ் நோ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதே மாதிரி புது புது விஷயங்கள், ஒரு எமர்ஜிங் டெக்னாலஜிஸில் ஏதாவது பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். we have a drone technology in the campus which we are teaching our students. அதே மாதிரி இப்போ ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் ஒன்று பண்ணணும்னா, அதாவது கிளாஸ் ரூம் டீச்சிங்கை தவிர நம்ம பல வேற விஷயங்கள்ல நம்ம மைண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அதுதான் இந்த ++ன்னு சொன்னேன் இல்லையா. ஏன்னா நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது, வந்தாங்கன்னா அந்த கிளாஸ் ரூம் போனாங்கன்னா எக்ஸாம் எழுதினாங்கன்னா அவங்க முடிஞ்சிடும். ஆனால் இந்த மற்ற விஷயங்கள் வந்து அவங்க வந்து
நாங்கள் இப்போ ஜாயின் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் இருக்குன்றதை ஓரளவுக்கு சொல்லுவோம். ஆனால் இல்லைன்னா கூட அவங்க படிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இது வந்து எங்களை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான விஷயம். இது இருந்தால் தான் அவங்க வெளியில் போய் ஷைன் பண்ண முடியும். அதுக்கு நாங்கள் தயார் பண்ணுறோம். ஸோ இந்த டே டு டே ஒர்க்கை தாண்டி இனோவேஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் உங்களோட எனர்ஜியை மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்சல்யூட்லி டே டு டே ஐ திங்க் டீச்சர்ஸ் கேன் டூ இட். பட் பியாண்ட் தட் பண்ணுறதுல தான் நம்ம பங்களிப்பு இருக்கு. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் ரொம்ப நீளமான ஒரு பேட்டி, ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக வருது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச், Gabriel. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பாட்காஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ.